கோட்டத்தை சேர்ந்த வணக்கம். கௌரி சங்கர் அண்ணாவை வந்துட்டு இன்னைக்கு நம்ம கேஎஸ்ஆர் இன்ட்ரோடியூஸ் பண்ண அழைக்கிறேன். வருக ப்ளீஸ். வாங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம். வாய்ஸ் பிரேக் ஆகுது. அண்ணா வணக்கம். அண்ணா முடிச்சா வணக்கம். 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 அண்ணா வணக்கம் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏதாவது நெட்வொர்க் ஏதாவது இதா ஆமா ஆமா. நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வெல்கம் டு ஆல். வெல்கம் டு ஆல். சரி, தேங்க்யூ. 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 தேங்க்யூ சார். ராஜகோபாலன் சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வாங்க சார். வணக்கம் சார். கௌரி சங்கர் சார், சேலம் சிஏபி. ஓ, வெரி குட் சார். வெரி நைஸ். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் உங்க செஷன்லாம் நிறைய பார்ப்பேன் சார். நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அண்ணா, இது பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் புதுசா இருக்கிறவங்கள கொஞ்சம் உள்ள நமக்கு அறிமுகப்படுத்தலாம், 4 பேருக்கு அறிமுகம் ஆனன்றதுனால தான் சேலம் எங்க கோட்டத்துல தான் ஒரு ஒரு மூலையில் இருக்கார், இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். ரைட், நன்றி. அடுத்து நீங்க ஆரம்பிச்சிடலாம் அண்ணா, ப்ளீஸ். ரைட், ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்கண்ணா, தெரியுதுங்கண்ணா. நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். லீ குரூப் வெல்கம்ஸ் யூ ஆல். ஃபார் டீம் மெம்பர்ஸ் வெல்கம் யூ ஆல். சரஸ்வதியை ப்ரே பண்ணிட்டு வள்ளுவ பெருந்தகையனோட குரலையும் பார்த்துக்கோங்க. எங்களோட கமிட்மெண்ட்ஸ் வேர் வி ஆர் ஒய் வி ஆர் அப்படிங்கிறது தான். ரைட். லேர்னிங் இஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி. இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ நியூ ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் எப்போதும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் இன் த மார்க்கெட். ரைட். சரி, இன்னைக்கு என்ன சார் பேச போறோம்? எஸ், எல்லாரும் தெரிஞ்சது யூலிப். யூலிப்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வல் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் வேகா தான் இருக்கும். வேகானா எனக்கு வேகா இருக்காது, நீங்க ஒழுங்கா என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டீப்பா உள்ள போகணும். நானுமே இன்னும் கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும். இட் ரிக்வயர்ஸ் ஆஃப் டே செஷன். அது நம்ம ஏதாவது ஆஃப்லைன்ல ஏதாவது பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் அப்புறம் யோசனை பண்ணுவோம். இருந்தாலும் யூலிப்னா என்ன பேசிக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வி வில் கோ செகண்ட் பார்ட்ல நிவேஷ் பிளஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டா? யூலிப்புக்கும் நான் லிங்க்டு லிங்க்டு பிளான் என்ன டிஃபரன்ஸ் சார்? மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? யூலிப்னா என்ன? யூலிப் குட் ஃபார் லாங் டேர்முக்கு குட்டா, இன்வெஸ்டர்ஸுக்கு குட்டா? மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ல என்ன ரிட்டர்ன் வருது, இதுல என்ன வரல? How far it is superior than conventional plans? In what way it is beneficial to investors? பாலிசி ஹோல்டர்ஸுக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு இது எந்த விதமான பெனிஃபிட்டா இருக்கும்? ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ்? ஸோ எல்ஐசி அதை என்ன சொல்லுகிறது? இதனால டாக்ஸ் அட்வான்டேஜ் என்ன? ஏஜென்சிக்கு என்ன பெனிஃபிட்? இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஒரு இன்வெஸ்டர் ரிட்டர்ன் தான் பார்ப்பாங்க இல்லையா? எல்ஐசி லைஃப் ரிஸ்க் கவரேஜ் கொடுக்கறது, நார்மல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது, கன்வென்ஷனல் பிளான் கொடுக்கறதுங்கிறது வேற. பட் யாருக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வேணுமோ நம்ம அவங்களுக்கு அவங்க கேட்குற மாதிரி இப்போ ஆனிட்டி பிளான் எடுத்தீங்கன்னா கேரண்டீடு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க டெஃபர்ட் ஆனிட்டியில் இல்லையா? இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, எனக்கு நிறைய ரிட்டர்ன் வேணும், ஷார்ட் டேர்ம் ஆகணும் இல்லை லாங் டேர்ம் ஆகணும், என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ கல்யாணத்துக்கோ படிப்புக்கோ நான் லாங் டேர்மாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், எனக்கு நல்ல சைஸபிள் கார்பஸ் எனக்கு வேணும் அந்த அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பிளான் கொடுக்கணும். ரைட்டா? இதுக்கும் ட்ரெடிஷனல் பிளான்ஸுக்கு ட்ரெடிஷனல் பிளான்ஸ்னா நார்மல் என்டோமெண்ட் மணி பேக் பிளான்லாம் தான் ட்ரெடிஷனல் பிளான்ஸ். யூலிப்னா யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கப்பிள்டு வித் லைஃப் கவரேஜ், அவ்வளோதான். ஸோ ஜென்ரலாக இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் ரிட்டர்ன் ரெடீம் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் வரும், அதுக்கு உண்டான டேக்ஸ் கட்டிக்கணும். மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறப்போ ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணது தான் கொடுப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, லைஃப் கவரேஜோட நம்ம கொடுக்குறோம்.
ஸோ அதுக்கு தான் ஒரு காம்போனன்ட் எடுத்துக்கிறாங்க மார்டாலிட்டி சார்ஜஸ் இல்லையா. ஸோ என்ஹான்ஸ்டு லைஃப் கவரேஜ் வேணுங்கிறவங்களுக்கு அதுக்கு தக்கன கொடுக்கணும். அதில் தான் இப்போ வந்து இண்டெக்ஸ் பிளஸ்லாம் 7 டைம்ஸ் 10 டைம்ஸ்லாம் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்சூரர்ஸ் அவங்களுக்கு என்னன்னா சால்வன்சி மார்ஜின் கண்டிஷன் இங்கே கிடையாது. இவ்வளவு சால்வன்சி மார்ஜின் வச்சுக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ஃபுல்லாகவே பாலிசி ஹோல்டர் தான் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிரீமியர் ரிசிப்டே போட்டிருப்பாங்க. ரிஸ்க் அண்டர் திஸ் பிளான் இஸ் போன் பை தி இன்வெஸ்டர். ஸோ நீ என்ன நீ டிசைட் பண்ற ஃபண்டு உனக்கு என்ன வேணும்னு, ஸோ அது இந்த ரிஸ்க் நீ தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதனால சால்வன்சி மார்ஜின் கம்மி. அதனால இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சால்வன்சி மார்ஜினை பத்தி கவலைப்பட வேண்டாம். சால்வன்சி மார்ஜினா என்ன தெரியும் இல்லையா. 100 ரூபா லயபிலிட்டி இருந்ததுன்னா ஒரு பாலிசி ஹோல்டருக்கு ஒரு 100 ரூபா நம்ம கொடுக்கணும்னா 120 ரூபா கையில் இருக்கணும் சர்ப்ளஸ். தட் இஸ் கால்டு சால்வன்சி மார்ஜின். வெரி சிம்பிள் ரைட்டா. இப்போ மியூச்சுவல் ஃபண்டா என்ன சார், ஒரு கம்பெனி இருக்கு, மொத்தமா மொத்தமா ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த மியூச்சுவல் கம்பெனியில கொடுக்குறாங்க. இப்போ நம்மளாக ட்ரேடிங் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்மளே ஷேரை வாங்கி விற்கிறதுங்கிறது ஒரு பக்கம். எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ்லாம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, ரிஸ்க் இல்லை. அப்படிங்கிறப்போ மொத்தமா இன்வெஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில கொடுக்குறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து என்ன பண்றது, வேரியஸ் பக்கெட்ல அதை இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சும்மா கலோக்கியலா நமக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு சாதம் வடிக்கிறோம். இந்த சாதத்துல பிளெயின் ரைஸ் வடிச்சிட்டோம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 10 பாகமா பிரிக்கலாம். சாம்பார் சாதம் பண்ணலாம், லெமன் ரைஸ் பண்ணலாம், டேமரின் ரைஸ் பண்ணலாம், கர்ட் ரைஸ் பண்ணலாம், தேங்காய் சாதம் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இத மாதிரி தான் டைவர்சிஃபைடா அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. யார் யாருக்கு எப்படி வேணுங்க அவங்க மொத்தமா போட்டுட்டு அந்தந்த ஃபண்டுக்கு தக்கன அந்த காம்போசிஷன் இருக்கும், எது எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு அதுக்கு தக்கன அந்த ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு புரியற மாதிரி அதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ங்கிறது ஒரு காமன் ஒரு பூல் ஆஃப் ரைஸ், குக்குடு ரைஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ரைஸை நம்ம போர்ஷனாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம சார்பில். அதுக்கு வர்ற ரிட்டர்னை அந்த பர்டிகுலர் ஆளுங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னா 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு அந்த ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்டு என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ. இங்கேயும் அதே லாஜிக் தான் அப்ளை ஆக போகிறது. என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல லைஃப் கவரேஜ் கொடுக்கறது இல்லை, நம்ம லைஃப் கவரேஜ் கொடுக்குறோம். ஸோ இதுதான் ரைட்டா. ஸோ இதுல எப்போதுமே அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாலிசிலாம் விற்கிறோம். ராஜகோபால் கீழே ஒரு 500 பாலிசி ஹோல்டர்ஸ் இருக்கானா 500 பாலிசி ஹோல்டர்ஸ்னோட சம் அஷ்யூர்ட் எவ்வளவு அசெட். அந்த ஆள் இறந்து போனானா, ஒரு ஆள் இறந்து போனானா 10 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா அவன் அசெட் வந்து சம் அஷ்யூர்ட் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அசெட். அப்ப இந்த 500 பேருக்கு எவ்வளவு சம் அஷ்யூர்ட் இருக்கு ஆவரேஜா. அப்போ ராஜகோபால் வந்து 3 கோடியோ 4 கோடியோ அசெட் கிரியேட் பண்ணிருக்கா இன் டர்ம்ஸ் ஆஃப் சம் அஷ்யூர்ட். இதே தான் இங்க. ஸோ டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுதான் அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுகிறதுனா நீங்க இங்க பார்த்தா தெரியும். இப்ப வந்து 67 லட்சம் கோடி மியூச்சுவல் ஃபண்ட்ல உட்கார்ந்துருக்கு பணம். அவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு 67 lakhs crores. மாசம் மியூச்சுவல் ஃபண்ட் அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. வேற நம்ம யூலிப்ல 6 தான் அப்படிங்கிறத பார்க்கணும் ரைட். ஸோ அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட்னா ஒண்ணுமே இல்லை, டோட்டல் ஃபண்டு யூனிட்ஸ் டோட்டல் வேல்யூ அவ்வளவுதான். அதுக்கு தான் நான் சம் அஷ்யூர்ட் பேசிஸ்ல உங்களுக்கு சொன்னேன். இப்போ முனிசாமி நான் வந்து 100 பாலிசி ஹோல்டர்ஸோ 200 பாலிசி ஹோல்டர்ஸோ 500 பாலிசி ஹோல்டர்ஸோ வச்சிருந்தா அவங்களோடு டோட்டல் சம் அஷ்யூர்டை மல்டிப்ளை பண்ணினா ஒரு 50 கோடி 25 கோடி 100 கோடி அப்படின்னு இருந்தா அதுதான் அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். அந்த மாதிரி டோட்டல் அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் தான் ஏயுஎம்னு சொல்றாங்க. இதே ஏயுஎம் கான்செப்ட் நமக்கும் உண்டு, எல்ஐசிக்கும் உண்டு. இதுதான் போட்டிருக்கேன். அதுல கேஷாகவும் இருக்கலாம், பாண்டாகவும் இருக்கலாம், ஸ்டாக்ஸாகவும் இருக்கலாம். ஸோ டோட்டல் அசெட்ஸ் எனி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பேசுறது பினான்சியல் அசெட்ஸ் இல்லையா. ஸோ அதனால அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் இது ஃபார்முலா புரிஞ்சுக்கணும். அதான் உங்களுக்கு சொன்னேன். 2014 10 லட்சம் கோடியா இருந்த அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 2024 68 ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியன்னா 1 lakh crores.
1,00,000 கோடி. அப்போ 68 லட்சம் கோடி எவ்வளவு இருக்கு? மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் இருக்கு. எவ்ரிடே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அதனால தான் எல்ஐசியில் என்ன சொல்றாங்க, நம்ம யூலிப்லாம் நம்ம விற்க மாட்டேங்கிறோமே, பணம்லாம் அங்கே போகிறது. பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க அவங்க ஏதோ ஃபண்ட் எல்லாம் போட்டு ஏதோ இன்சூரன்ஸ் விற்கிறாங்க. ஸோ இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணணும். நம்ம ஏன் இவ்வளவு பணத்தை விட்டுட்டு ஓட்ட விட்டுட்டு உட்காந்துருக்கோம்? இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இப்போ பாருங்க, ஜனவரிக்கும் செப்டம்பருக்கும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்களே பார்க்கலாம். கீழே இருந்து பார் பாருங்க எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு. அப்போ பணம் எங்க போறது? எல்லாத்தையும் பணம் இருக்கு மார்க்கெட்ல, ஆனா யூலிப்புக்கு உள்ள வர மாட்டேங்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லையா? அதை நம்ம கொண்டு வரணும், அதுதான் முக்கியம். இதுல இப்போதைக்கு லீடிங் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் தான். இங்க நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கிளாஸ் எடுக்கல. ஏன் எஸ்பிஐ ப்ரொமோட் பண்றது கேட்க வேண்டாம், எந்த அளவுக்கு அவங்க பண்றாங்கிறத காமிக்கிறேன். ஸோ யூனிட் லிங்க்டு பிளான்னா சிம்பிளா சொல்ல போனோம்னா டுயல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். லாங் டேர்ம் நீட்ஸை மீட் பண்றதுக்கு ஒரு பொண்ணோ பையனோ படிப்புக்கோ இல்லை நமக்கே ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சவனும் நல்ல சைசபிள் கார்பஸ் வேணும்னா அதனால தான் எஸ்ஐஐபின்னு போடுறாங்க இல்லையா? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் ஆர்டி மாதிரி போடுறாங்க. ஆர்டியில் போட்டால் என்ன வரும்? 3% 4% வரும். இதில் போட்டால் மார்க்கெட் வில் டேக் கேர் இல்லையா? அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் எலமெண்ட்டை கப்பிள்டு வித் அதை பண்றதுக்கு வேண்டிதான் தட் யூலிப் கான்செப்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. யாராருக்கு இன்சூரன்ஸ் போர்ஷன் கொஞ்சமா போறோம், ரிட்டர்ன் நிறைய வேணுங்கிறவங்களுக்கு அதை நம்ம கொடுக்கணும். அவங்களோட அப்படைட்டை பொறுத்து நம்ம பாலிசியை விற்கணும். ஸோ ஒன்லி டு கெட் த லாங் டேர்ம். அவங்களுக்கு டெட் ஃபண்டு, என்னென்ன ஃபண்டு அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பேலன்ஸ்டு ஃபண்டு, பாண்டு ஃபண்டு, செக்யூர்டு ஃபண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி இந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சப்பறம் தான் நம்ம பிளானுக்குள்ளே போகணும். ரைட்டா? ஸோ எஸ்ஐபி பெஸ்டா யூலிப் பெஸ்டா அப்படிங்கிற கேள்வி வரும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா அது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு இல்லையா? இப்போ ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம், இஎல்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே லாக்இன் அப்படியே போயிட்டே இருக்கும். இது எது பெஸ்ட் சார்? ரெண்டுமே பெஸ்ட் தான். ஆனா அதுல லைஃப் கவரேஜ் கிடையாது, இதுல லைஃப் கவரேஜ் உண்டு. இதுல லாங் டேர்ம்ல நிறைய சசியபிள் கார்பஸ் வரும். அதுல எப்பனாலும் ரெடீம் பண்ணிக்கலாங்கிறது வேற. பட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்பெஷலி ஈக்விட்டி மார்க்கெட் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் லாங்கா ஒன்லி இஃப் யூ ஸ்டே வித் த பிளான் இட் வில் கிவ் யூ மோர் ரிட்டர்ன். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ 5 வருஷம் சொல்லிட்டு இருக்கோமே தவிர அது லாக்இன் பீரியட்னு வச்சிருக்காங்க. அதுக்கு வேண்டிய 5 வருஷம் கழிச்சு எடுத்து க்ளோஸ் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தரோட நீடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ பாலிசியை வாங்குறதுக்கு வேண்டி நம்ம இப்படி சொல்றோம். லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்லணுமே தவிர 5 வருஷம் கழிச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார், 5 வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டே இருந்தா அவன் 3 வருஷத்துலேயே சரண்டர் பண்ணிடுவான். 3 வருஷம் சரண்டர் பண்ணா எல்ஐசி கொடுக்காது, அதை டிஸ்கண்டினியூ ஃபண்ட்ல போடுவாங்க. அது அடுத்தது நான் வரேன். எகைன் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனோட இன்வெஸ்ட்மெண்ட். சரி சார், இது என்எஸ்சி போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்கு, அப்போ அதெல்லாம் வேஸ்டா அப்படின்னா உங்களுக்கு கேள்விகள் வரும். ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கு. சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டேக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். இப்போ பிபிஎஃப் எடுத்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ, மிச்சதெல்லாம் டேக்ஸபிள் தான். எனி இன்கம் accrued in the hands of the investor that is taxable excepting 1 or 2 investments like public provident fund. ரைட்டா? அதே மாதிரி பிஎஃப்பும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. வருஷத்துல 2.5 லட்சத்துக்கு மேல இன்கம் வந்ததுன்னா அதுவும் டாக்ஸபிள்னு வந்துடுது. ஸோ அதை பத்தி நம்ம உள்ள போக வேண்டாம். இது ஒரு ஜெனரல் சார்ட். ஏன் சார் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நீங்க யூலிப்பை பத்தி ஏன் சார் பேசுறீங்க? இதுல எது கேரண்டீடு? சில போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் கேரண்டீடு, அதுக்கு சர்டன் லிமிட்ஸ் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப பிபிஎஃப்னா 15 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஒரு ஆளு. சரியா? ஏடிசியில வாங்கிக்கலாம். அந்த 15 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ரைட்டா? அது ஒரு அவென்யூ. பட் திஸ் ஒன் யூலிப் பார்த்தீங்கன்னா 10 to 12% ரிட்டர்ன் சொல்றாங்க. ஆனா கேரண்டீடா சார்? கிடையாது. ஸோ தட் இஸ் வை
த ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இஸ் போன் பை தி இன்வெஸ்டர் பாலிசி ஹோல்டர்னு ரிசீட்ல போட்டு கொடுக்குறாங்க. தட் இஸ் வை சால்வன்சி மார்ஜின் எல்ஐசி அதை பத்தி கவலைப்படாது இந்த பிளானை பொறுத்தளவுல. புரிஞ்சதா உங்களுக்கு? நான் பார்ட்டிசிபேட்டிங் லிங்க்டு பிளான். அதனால நீ தான்ப்பா ஃபண்டை சூஸ் பண்ற, அதனால உனக்கு என்ன ரிட்டர்ன் வருதோ நீயே எடுத்துக்கோ. ரைட்? இதுதான். ரைட். இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபிளெக்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சிலவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் வேண்டாமாங்க, சிலவங்க மாடரேட் ரிஸ்க் போரும்பாங்க, சிலவங்க ஹை ரிஸ்க் எடுத்துக்கிற நிறைய ரிட்டர்ன் வேணும்பாங்க. அதுக்கு இது ஒரு ஃபிளெக்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். டிரான்ஸ்பரன்சி, ஸ்ட்ரக்சர், சார்ஜஸ். கஸ்டமர் போர்ட்டல் போனால் என்னென்ன சார்ஜஸ் இருக்கு, என்ன எது வரும், யூனிட் ஸ்டேட்மெண்ட் ஆன் ரெக்வஸ்ட் கேட்டால் கொடுப்பாங்க. இல்லாட்டா கஸ்டமர் போர்ட்டல் போய் ப்ரீமியர் சர்வீஸ் பண்ணிங்கன்னா அதில் வரலாம். யூனிட் ஸ்டேட்மெண்ட் வந்து வருடத்துக்கு ஒரு தரம் கொடுக்கணுங்கிறாங்க. டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணினா அப்பவும் கொடுக்கணுங்கிறாங்க. ஸோ லிக்விடிட்டி வென் யூ நீட் இட். ஆனால் 5 வருஷம் லாக்இன் பீரியடுங்கிறது ஒன்று இருக்கு. ரைட்டா? டிசிப்ளின்டு ரெகுலர் சேவிங்ஸ். ஆட்டோமேட்டிக்காக இப்போ எஸ்ஐபி ஆட்டம், இப்போ எஸ்ஐபி இல்லை, அது வேறு விஷயம். இண்டெக்ஸ் பிளஸ் அதுக்கு தக்கன ஆன் பார் வித் இண்டெக்ஸ் பிளஸ் இருக்கு. பென்ஷன் பிளஸ் இருக்கு இல்லையா? பென்ஷன் பிளஸ்ல அருமையான பிளான். சின்ன வயசுக்கு போட்டிங்கன்னா அப்படியே ஏறிண்டே இருக்கும். நானே 3000 மாசம் கட்டுறேன். சரியா? ஸோ டிசிப்ளின் அண்ட் ரெகுலர் சேவிங்ஸ். ஏன் சார் மிச்ச இதுலலாம் இது இல்லையா? மிச்ச இதில் இருக்கு, ரிட்டர்ன்ஸ் வராது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நமக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஏதாவது ஒரு பொண்ணோ பையனோ என்ன ஏஜில் இருக்காங்க பார்த்து அவங்க மேரேஜுக்கோ ஹையர் எஜுகேஷனுக்கோ இந்த மாதிரி ஒரு, அதாவது இந்த அமௌண்ட் நமக்கு இல்லைன்னு ஒரு சைஸபிளாக நம்ம மாட்டி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒன்று. ரெகுலர் சேவிங்ஸ்ங்கிறது நமக்கு இண்டெக்ஸ் ப்ளஸ் இருக்கு, பென்ஷன் ப்ளஸ் இருக்கு, குட் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வரும். என்ன ஃபண்டு, இட் இஸ் நாட் நெசசரி தட் க்ரோத் ஃபண்டு தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. அவங்களோட இஷ்டம். ரைட்டா? ஸோ சிலவங்களுக்கு இட்லி பிடிக்கும், சிலவங்களுக்கு தோசை பிடிக்கும், சிலவங்களுக்கு வெறும் ரைஸ் பிடிக்கும், சிலவங்களுக்கு கேர்ட் ரைஸ் பிடிக்கும். என்னடா இவன் சாப்பாடு ட்ராமாவே சாப்பாடே சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அப்படி சொன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுனால சொல்ல வரேன். யாராருக்கு என்னென்ன பிடிக்கணுமோ. பஃபேங்கிறது வேற, அலக்கார்ட்டேங்கிறது வேற. கரெக்டா? புஃபேல போனா அவன் வச்சிருக்கிறது ஐட்டத்தை தான் சாப்பிட முடியும். அலக்கார்ட்டேனா நீங்க வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். கரெக்ட்? இதுதான். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி டு சுவிட்ச் ஓவர் பிட்வீன் ஃபண்ட்ஸ். வருடத்துக்கு 4 தரம் ஃப்ரீயா சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா ஒன்லி லிஸ்டட் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டாப் கம்பெனிஸ்ல. டெட் அண்ட் இன்கம் ஃபண்ட்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் ட்ரெஷரிஸ் ஃபண்டு இதெல்லாம் போடுறது. லிக்விட் ஃபண்ட்ஸ்னா டெபாசிட்ஸ், பெரிய பெரிய கம்பெனி ரேட்டட் கம்பெனிஸ்ல டெபாசிட்ஸ் பண்றது, பேங்க் டெபாசிட்ஸ், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ்னா ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடுறது, லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்ல வரேன். ஏன்னாப்பா 4 ஃபண்டு இருக்கு, இப்படி இப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க நம்ம ஏதோ பாக்குறோம். பட் அந்த ஃபண்டு என்னெல்லாம் ஃபண்டு எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுல உள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் இவ்வளவு. ரைட்? இதெல்லாம் பேஸ்கெட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பாண்ட் ஃபண்டு கவர்மெண்ட் கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது. ஈக்விட்டி உங்களுக்கு தெரியும், ஷேர் மார்க்கெட், அதாவது பெரிய பெரிய டாப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அது நிறைய இந்த கார்பரேட் பாண்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபிக்ஸட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு அதெல்லாம் இருக்கும். ட்ரெஷரி பில்ஸ், இது கவர்மெண்ட் பில்ஸ். இத்தனை வருஷத்தில் உனக்கு இவ்வளவு ஷார்ட் டேர்ம் 90 நாள் 180 நாள் அப்படிலாம் இருக்கும் ட்ரெஷரி பில்ஸ். அது கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தாலும் இவ்வளோ % தான் கொடுப்பாங்க, முதலே கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து அப்புறம் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், இது வந்து பேங்க்ல அக்ரிமெண்ட் போட்டுட்டு ரீபர்ச்சேஸ் பண்ணி அவங்களே டெபாசிட் எடுத்துப்பாங்க, பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ். இதெல்லாம் நிறைய இருக்கு, அதை பற்றி ரொம்ப உள்ளே போக வேண்டாம். ஏன் நான் சொல்ல வரேன்னா, அந்த ஃபண்டு டைப்ல என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்கிறப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ டெட் ஃபண்டுனா என்ன? மியூச்சுவல் ஃபண்டு டெட் ஃபண்ட் ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்க? கார்பரேட் அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், டெட் செக்யூரிட்டிஸ், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? இதுல சில கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கும், ஃபிக்ஸடா இவ்வளவுதான் கிடைக்குங்கிறது தெரியும். அதுதான் டெட் ஃபண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் லோ ரிஸ்க். அதாவது ஒரு எஃப்டி போட்டா 6% 7% 8% சொல்றாங்க இல்லையா, அது கிடைக்கும். அந்த மாதிரி தான். ஸோ இந்த டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு லோ ரிஸ்கா இருந்தாலும் இவ்வளவு கிடைக்கும். ஸோ சிலவங்க கன்சர்வேட்டிவா இருப்பாங்க, நான் இதெல்லாம் ரிஸ்கான கம்பெனிலாம் போட மாட்டேன்ப்பா, எனக்கு இவ்வளவு கிடைச்சா போறோம் அவ்வளவு கிடைச்சா போறோம் அப்படின்னு லோ ரிஸ்க். ஹை ரிஸ்க்குங்கிறவங்க ஈக்விட்டியில குரோத்தில் போடுவாங்க. இது அவங்கவுங்களோட சாய்ஸ். பட் சிலவங்க நம்மள்ட்ட ஐடியா கேட்பாங்க, சரிப்பா நீ வந்து எல்ஐசி ஏஜென்ட் சொல்ற, நீயே சொல்ல நான் என்ன ஃபண்டு சூஸ் பண்ணணும்னு. அதை நம்ம அவங்களை தெரிஞ்சுட்டு இங்கே குரோத் ஃபண்டு குரோத்தை பார்க்கணும். பழைய ஒவ்வொரு யூலிப்பும் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு பார்த்துட்டு இதை பாருங்க சார், 10 ரூபாய்க்கு லான்ச் பண்ணது இன்னைக்கு 21 ரூபா போயிட்டு இருக்கு நிவேஷ் பிளஸ்,
5 வருஷத்துல 2020 மார்ச்ல லான்ச் பண்ணாங்க. 2025 மார்ச் இன்னும் வரல. ஸோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை நம்ம சொல்லணும். பட் யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது. கொஞ்சம் படிச்சவங்க அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பரேட் பாண்ட்ஸ் இவ்வளவுலாம் இருக்கு. இந்த கார்பரேட் பாண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா, கார்பரேட் பாண்ட்ஸ்னா என்ன, பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இஷ்யூ பண்றப்போ நீங்க அதை வாங்குவீங்க. ரைட்டா? அவங்களுக்கே பணம் தேவை, ஒர்க்கிங் கேபிட்டல். பெரிய பெரிய கம்பெனி, கார்பரேட் கம்பெனிஸ் இஷ்யூ பண்றது எதுக்கு பண்றாங்கன்னா, அவங்க பிசினஸ் ரன் பண்றதுக்கு பணம் தேவை. ஸோ அப்படி இருக்கிறவங்க அந்த பாண்டை ரிலீஸ் பண்ணா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இவ்வளவுதான். ஸோ கிரீன் பாண்ட்ஸ், ஜீரோ கூப்பன், ஃப்ளோட்டிங் ரேட்டு. ஏன் சார் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுமா சார், ஒரு யூலிப் விற்கிறதுக்கு நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபிளேர் ஆஃப் கொஞ்சம் அந்த ஃபினான்ஷியல் ஜார்கன்ஸ் தெரிஞ்சுட்டு இந்த நாலேஜ் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லது. அதுக்கு தான் இதை சொல்ல வரேன். இது ஒவ்வொன்றும் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரேட்டிங்னு இருக்கு. ரேட்டிங்னா என்னன்னா ட்ரிபிள் ஏன்னு சொல்றாங்க. ட்ரிபிள் ஏனா நல்ல கம்பெனிஸ், இது வந்து பணம் இங்க போட்டா திவால் ஆகாது, நல்ல எக்ஸப்ஷனல் கிரெடிட் குவாலிட்டி, அந்த கம்பெனி வந்து திவால் ஆகாதுங்கிற கண்டிஷன்ல ரேட்டட் கம்பெனி. இப்போ எல்ஐசியில எதுக்கு நம்பி போடுறாங்க, ஏன் பிரைவேட்ல போட மாட்டேங்கிறாங்க? சேம் திங். ரைட்டா? டபுள் ஏனா கொஞ்சம் ஹை கிரெடிட் குவாலிட்டி வித் வெரி லோ டிஃபால்ட் ரிஸ்க். இந்த மாதிரி ரேட்டிங். இதுல வந்து மைனஸ் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏ ரேட்டட் என்டிட்டிஸ் பாரு, இதெல்லாம் ஏன்னா இந்த ரேட்டட்ங்கிறது ரேட்டிங் வந்து கிரெடிட் ரேட்டிங் சொல்லுவாங்க. கிறிசில், என்ன ஃபிட்ச், இக்ரா, அதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், அது மாதிரிலாம் நிறைய ரேட்டிங் கம்பெனிஸ் இருக்கு. இதெல்லாம் கார்பரேட் கம்பெனிஸுக்கு ஒரு கமர்ஷியல் பேப்பரோ அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு எஃப்டி போடுறாங்க வச்சுக்கோங்க, அதுல போட்டிருப்பாங்க ரேட்டட் கிரெடிட் ரேட்டிங் பை கிறிசில் AA, AAA அப்படிலாம் போடுவாங்க. ஸோ அதை வச்சுட்டு இந்த கம்பெனியில் போட்டால் நமக்கு அசல் நிற்கும் அப்படின்னு தெரியறதுக்கு தான். ஸோ இதனால தான் கிரெடிட் ரேட்டிங் ஸ்கேல்ஸ் அண்ட் டெஃபினிஷன் நான் காமிச்சிருக்கேன். ஏன் சார் இவ்வளவு எவ்வளவு நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமாங்கிறது அப்படிங்கிறது இல்லை. இது ஒரு ஒரு அவுட்லே தான். அதாவது ஓரளவுக்கு அந்த இது தெரியாமல் நம்ம உள்ள போகக்கூடாது இல்லையா, அதான் இதை காமிக்கிறேன். ரைட். இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் பாண்ட்ஸ்னா என்ன? பெரிய பெரிய கம்பெனியில் தைரியமாக போட்டு அந்த பாண்ட் வாங்கி பண்ணுறது. ரைட்டா? எங்கெல்லாம் ட்ரிபிள் பி மைனஸ் வந்துருக்குன்னா டேஞ்சர்னு அர்த்தம். ஹை ஈல்டு பாண்ட்ஸ், ஹை ஈல்டு பாண்ட்ஸ் வந்து அதுலயும் பாருங்க பிலோ ட்ரிபிள் பி மைனஸ், இந்த மாதிரிலாம் வேரியஸ் பாண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் இது கொஞ்சம் வேகா தான் போகும், ஆனா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கார்பரேட் பாண்ட்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் சொல்லுவாங்க. பாண்டா இஷ்யூ பண்ணிட்டு அதை ஸ்டாக்ல கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. கன்வெர்டபிள், நான் கன்வெர்டபிள், மாற்றக்கூடியது, மாற்ற முடியாததுங்கிற மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் வேரியஸ் அவென்யூஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரைட்டா? ஜீரோ கூப்பன்னா என்னன்னா, நீ உனக்கு நான் 100 ரூபா தருவேன் மெச்சூரிட்டியில, நீ 80 ரூபா இன்வெஸ்ட் பண்ணு, இல்ல 85 ரூபா இன்வெஸ்ட் பண்ணு, அதுதான் ஜீரோ கூப்பன். முதல்லயே பிக்ஸ் பண்ணிடுவாங்க. குமுலேட்டிவா இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டெல்லாம் அப்படித்தானே வருது. குமுலேட்டிவா இவ்வளவுதான் தருவேன். முன்னாடிலாம் அப்படிதான் இருந்தது. என்எஸ்சி, கிசான் விகாஸ் பத்திராலாம் என்ன பண்ணுவாங்க, 5 வருஷம் 7.5 வருஷம் இவ்வளவு கொடுப்போம் அப்படின்னு, 1000 ரூபாய்க்கு இவ்வளவுன்னு. அதே தான் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். உனக்கு 100 ரூபா தருவேன், நீ வந்து 96 ரூபா இன்வெஸ்ட் பண்ணு. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஃப்ளோட்டிங் ரேட், மார்க்கெட்டுக்கு தக்கன ரேட் ஏறும். சில கம்பெனியில் வந்து பாண்டை இது பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து நல்லா இருந்ததுன்னா நிறைய கொடுக்கணுங்கனால அவங்களே திரும்பி கால் ஆஃப் பண்ணிடுவாங்க, வாங்கிடுவாங்க. கால் பேக் பண்ணிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும். அப்போ அந்த சமயத்தில் நம்ம எங்கடா இன்வெஸ்ட் பண்ணுவோம் நமக்கு தெரியாமல் இருக்கும். புரிஞ்சு அவங்களுக்கு? அப்போ வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இது ஃப்ளோட்டிங் ரேட். இங்க வந்து லைபார்னா ஜென்ரலா வந்து பாரோயிங் காஸ்ட்டுக்கு போடக்கூடியது. அது உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன். லண்டன் இன்டர்பேங்க் ஆஃபர்டு ரேட், பெஞ்ச் மார்க் ரேட். அதை பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேணாம். அந்த பெஞ்ச் மார்க் ரேட், பாரோயிங் காஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. எல்லா பேங்க் குளோபலாகவே இந்த ரேட்டை வச்சுட்டு தான் டிசைட் பண்ணுறாங்க. ரைட்டா? இதை வச்சுட்டு ப்ளஸ் 1 or 2 பேசிஸ் பாயிண்ட்ஸ். பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை. 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா 0.5%, 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா 0.25%, 75 பேசிஸ் பாயிண்ட்னா 3/4%, 100 பேசிஸ் பாயிண்ட்னா 1%. பேசிஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைபார் பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. ரைட்டா? காலபிள் பாண்ட்ஸ், அதுதான் எனக்கு வேணும்ப்பா, நான் உனக்கு கொடுத்தேன், இப்போ எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு கம்பெனி திரும்பி வாங்கிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு போட்ட ரிட்டர்னை கொடுத்துட்டு உங்களை அசலை கொடுத்துருவாங்க. கிரீன் பாண்ட்ஸ் ஒன்லி ரினியூவபிள் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேரியஸ் டைப் ஆஃப் பாண்ட்ஸ். ரைட்டா? கவர்மெண்ட் கேரண்டீட் செக்யூரிட்டி என்னதான் சார்? சில டேட்டட் செக்யூரிட்டி சொல்லுவாங்க, இந்த டேட்டில் உனக்கு இவ்வளோ பணம் தரேன். கவர்மெண்ட் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 90 நாள், 180 நாள், அந்த மாதிரிலாம் இருக்கு.
கேஷ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நம்பி போடலாம். ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ், எஸ்டிஎல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் மணி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன் செட்டைன் இல்லையா? அதனால தான் எல்ஐசி வந்து பாலிசி ஹோல்டருக்கு போனஸ் ஆட்டு இதோட எல்லாம் கொடுக்க முடியறது. சும்மா கிடையாது. வாங்குற பணத்தை சும்மா வச்சுருந்தா இன்ட்ரெஸ்ட் வருமா? அதுதான். இதெல்லாம் மணி மார்க்கெட், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், கமர்ஷியல் பேப்பர். கார்பரேட் கம்பெனிஸ்ல கமர்ஷியல் பேப்பர் நிறைய இஷ்யூ பண்ணுவாங்க. திடீர்னு பணம் வேணும், ஒரு 200 கோடி வேணும்னா கமர்ஷியல் பேப்பர், அது பேங்க் இருக்கு, அதுக்கு வந்து பேங்க் தான் வந்து தேவி லாக்டஸ், இது எல்லா பேங்கும் பண்ணுவாங்க. திருப்பி 30 டேஸு 150 டேஸ் இந்த மாதிரிலாம் ஒரு டேஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதை இது பண்ணிடுவாங்க, கமர்ஷியல் பேப்பர் வாங்கிடுவாங்க. ஸோ பேங்க் வந்து பணம் வாங்கி கொடுத்துரும். தட் இஸ் கால்டு கமர்ஷியல் பேப்பர், ரைட்? லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒன்றும் இல்லை, ஷேர்ஸ் டாப் லிஸ்டட் கம்பெனி 50, 100, நிஃப்டி, சென்செக்ஸ் இருக்கு இல்லையா? டாப் 50, டாப் 100, இப்போ இண்டெக்ஸ் பிளஸ் கூட வருது, அந்த மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்கறது, அவ்வளோதான். சில கம்பெனி புதுசாக ஐபிஓவில் போகக்கூடியது வரும். சரி சார், இப்போ என்னெல்லாம் சார் இவ்வளோலாம் சொல்லிட்டீங்க, இன்வெஸ்டர் என்ன எதிர்பார்ப்பாங்க? எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும்ப்பா, நல்ல ரிட்டர்ன் இருக்கணும், பாலிசி ஷார்ட் டேர்மாக இருக்கணும், எனக்கு வந்து என்ன ஃபண்டு நான் வேணுமோ அதை தான் நான் எடுத்துப்பேன். இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் நார்மல் இன்சூரன்ஸ் பிளானில் இருக்கா? கிடையாது. ஜென்ரலாக ஒரு மணி பேக் எடுக்கிறீங்க, என்டோமெண்ட் எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பிரீமியம் கட்டுவோம், அவங்க கொடுக்குற போனஸை நம்ம வாங்கிப்போம் இல்லையா? இங்கே அப்படி கிடையாது. உங்களோட ரிட்டர்ன் நம்மளே டிசைட் பண்ண முடியும். இப்போ ஜீவன் உற்சவாவே இருக்கட்டுமே, ஜீவன் உமங்காவே இருக்கட்டுமே, இவ்வளவுதான் தரோம், அவ்வளவுதானே கொடுக்குறாங்க, ரைட்டா? புரிஞ்சா? இங்கே அப்படி கிடையாது. நான் பார்த்துக்கிறேன் என்னோட ரிட்டர்னை, நான் ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு இவ்வளவு வேணும். ஸோ ஹை டிகிரி ஆஃப் லிக்விடிட்டிம்பாங்க. 5 வருஷத்துக்கு மேலே நான் எப்போனாலும் பார்ஷியல் விட்ராயல் பண்ணிக்கலாம், சரண்டர் பண்ணா பண்ணிக்கலாம். இந்த லிக்விடிட்டி எனக்கு இருக்கு. ஏன் சார் எஃப்டியில் இல்லையா? எஃப்டியில் இருக்கு, க்ளோஸ் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணால் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். எஃப்டியில் வந்து சொன்ன ரிட்டர்ன் தானே கொடுப்பாங்க, 7%, 7.5%, 6% அப்படி தானே கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்களே. ஸோ ஒவ்வொருத்தரோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலவங்க லாங் டேர்மாக எனக்கு நிறைய ரிட்டர்ன் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யூலிப்பை நம்ம கொடுக்குறோம். எதா? பிகாஸ் லைஃப் கவரேஜும் இருக்கு, டேக்ஸ் சேவிங்ஸும் இருக்கு, மெச்சூரிட்டியில் டேக்ஸ் ஃப்ரீயும் இருக்கு, பட் வித் சர்டன் லிமிட்ஸோட இருக்கு. அது என்னங்கிறத சொல்றேன். சார்ஜஸ் இருக்கு, சார்ஜஸ்லாம் வந்து மினிமல் சார்ஜஸ் தான். ஏஜுக்கு தக்கன மார்டாலிட்டி சார்ஜ் இருக்கு. எப்போதுமே யூலிப் மை சின்சியர் அட்வைஸ், 50, 55 வயசுக்கு மேலே யாருக்கும் கொடுக்காதீங்க. ஈவன் தோ இந்த வந்து சிங்கிள் ப்ரீமியம்லாம் கேட்டால் கூட சொல்லணும், மார்டாலிட்டி சார்ஜ் கொஞ்சம் போகும் சார், ஐ எம் நாட் டிஸ்கரேஜிங். ஏன்னா மார்டாலிட்டி சார்ஜ் நிறைய வயசுக்கு தக்கன எடுத்துட்டாங்கன்னா அது ஒரு லெவலுக்கு மேலே தான் இல்லையா? ஃபண்டு வேல்யூ ஜாஸ்தியாக எடுத்துனா எடுக்க மாட்டாங்க, அந்த பேசிக் சம் அஷ்யூர்ட் வரைக்கும் தான் எடுப்பாங்க. ஸோ பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. எல்லா யூலிப்ஸையும் கம்பேரிசன் ஆஃப் வேரியஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட்டை பார்த்துட்டு பண்ணுவாங்க இல்லையா? இப்போ சரி சார், என்னெல்லாம் சார்ஜ் பண்ணுறீங்க? ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், ஒரு அமௌண்ட் போட்டிங்கன்னா 3.3% பிடிக்கிறாங்க. 10 லட்ச ரூபா போட்டால் 3.3% பிடிச்சிட்டு பேலன்ஸு அப்படியே அன்னைக்கு உண்டான என்ஏவியை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ அது அலோகேஷன் ரேட்டு, அந்த பேலன்ஸ் வர்றதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அலோகேட்டட் ரேட்டுமாங்க, ரைட்டா? பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3.3% எதுக்குன்னா நம்ம கொடுக்க வேண்டிய கமிஷனு, டிஸ்ட்ரிபியூட்டர் பி, அப்புறம் அண்டர் ரைட்டிங் காஸ்ட், இதுக்கெல்லாம் தான் எடுக்கிறாங்க. இது வந்து ரெகுலர் இதில் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு மாதிரி சார்ஜ் இருக்கும், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படின்னு இருக்கும். நிவேஷ் பிளஸை பொறுத்தளவில் சிங்கிள் ப்ரீமியம், நிவேஷ் பிளஸ்க்கு நான் இன்னும் உள்ளே போல, நான் யூலிப்பை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன், ஜென்ரல் யூலிப்பு. ஸோ பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கம்பெனியை ரன் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா எல்லாத்துக்குமே ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது. மார்டாலிட்டி சார்ஜ் ஆப்வியஸ்லி லைஃப் ரிஸ்க் கவரேஜ், அந்தந்த வயசுக்கு தக்கன பெர் 1000 சம் அஷ்யூர்டுக்கு தக்கன பண்ணுவாங்க, ரைட்டா? ஃபண்டு மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் ஓவரால் அந்த ஃபண்டுக்கு 1.35%. டோட்டல் இவ்வளோ க்ரோஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அந்த இன்வெஸ்டருக்கு அப்படியே டிவைட் பண்ணி அதை 1.35%க்கு பெர் ஆனம், அதுக்கு மேலே போகக்கூடாது. சரண்டர் சார்ஜஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணால் சரண்டர் சார்ஜஸ் டிபெண்டிங் ஆன் தி ஆனுவலைஸ்டு ப்ரீமியம் ஆர் டிபெண்டிங் ஆன் தி இண்டிவிஜுவல் ப்ரீமியத்துக்கு தக்கன பண்ணுவாங்க. ஃபண்டு ஸ்விட்சிங் சார்ஜஸ் 4 முறை ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், பேலன்ஸுக்கு சார்ஜ் உண்டு. வருடத்திற்கு 4 முறை ஒரு ஃபண்டுலேருந்து இன்னொரு ஃபண்டு மாறிக்கலாம், தாவிக்கலாம். அதுக்கு மேலே போனால் நம்ம 100 ரூபா பிடிக்கிறோம் இப்போதைக்கு, சரியா? எல்லா கம்பெனிஸும் இந்த சார்ஜஸ் உண்டு, நம்ம தான் லீஸ்ட். ஐஆர்டிஏ சர்டன் லிமிட்ஸ் வச்சுருக்காங்க, இதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு.
ரைடர்ஸ் இருக்கு. மை சின்சியர் அட்வைஸ் as far as possible ஏபி ரைடர் இருந்தாலும் யூலிப்ல கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட அட்வைஸ். 40 பைசா இருந்தா கூட லிங்க்டு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர்னு சொல்லுவாங்க, எல்ஏபிஆர், அது கொடுக்க வேண்டாம். நார்மல் கன்வென்ஷனல் பிளான் நீங்க கொடுங்க. ஏன்னா தட் வில் ஈட் அவே யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன். அதனால தயவு செய்து கொடுக்காதீங்க. பார்ட்டி கேட்டாங்கன்னா கொடுங்க. நான் சொன்னதுனால அப்படி இல்லை. நாட் ரெக்கமெண்டட், நாட் அட்வைசபிள், அவ்வளவுதான். ரைட், இது வரைக்கும் ஓகேயா முனுசாமி அண்ணா? அண்ணா ஓகேங்க அண்ணா, ஏன்னா கண்டினியூ பண்ண. வேகா தான் இருக்கும். இல்ல உண்மையாவே அப்படிதான் போவோம். சரியா? ரைட். யூலி நிறைய பேர் பண்றது இல்ல. இனிமேலாவது பண்ண வைப்போம், செய்யுங்க. இதெல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிளாஸ் இது. சரியா? அதான். நடுவில் டீ பிரேக் விட்டுட்டு பண்ணக்கூடிய கிளாஸ் இது. இப்ப சம் அட் ரிஸ்க்ங்கிற என்ன பார்ப்போம். இப்போ மார்டாலிட்டி சார்ஜ் நம்ம அன்னைக்கே பேசணும்னு நினைக்கிறேன். இது மார்டாலிட்டி சார்ஜ் எப்படி பிடிக்கிறாங்கன்னா, சம் அஷ்யூர்டு ஃபண்ட் வேல்யூ, இந்த டிஃபரன்ஸ் தான். ஃபண்ட் வேல்யூவை விட சம் அஷ்யூர்ட் கம்மியா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 12,50,000 பேசிக் சம் அஷ்யூர்ட் இல்லையா? ஸோ இந்த ஃபண்ட் வேல்யூ வந்து 12,50,000 போற வரைக்கும் அது பிடிச்சுன்னு தான் இருப்பாங்க. இப்போ குறைஞ்சிடுத்தினாலும் பிடிப்பாங்க. 10 லட்ச ரூபா போட்டது வந்து உங்களுக்கு என்ஏவி குறைஞ்சதுன்னா குறையும் வாய்ப்பு இருக்கே. ஸோ தட் இஸ் வை ரிஸ்க் இஸ் போன் பை தி இன்வெஸ்டர் சொல்றாங்க. ஃபண்ட் வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, பேசிக் சம்மஷனோட ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மார்டாலிட்டி சார்ஜ் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் அந்த 5 வருஷம் சொல்றாங்க. 5 வருஷம் வரைக்கும் தான் ஓரளவுக்கு சார்ஜஸ் வருது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கொஞ்சம் குறையும். நமக்கு பொறுமை கிடையாது. 5 வருஷம் முடிஞ்சோடனே வாங்கி இந்தாப்பா வச்சுக்கோன்னு கொடுத்துறோம். அதுதான் ப்ராப்ளம். அப்படி பண்ணவே கூடாது. ரைட்டா? இதுதான் சம் அட் ரிஸ்க். சம் அட் ரிஸ்க்ல தான் மார்டாலிட்டி சார்ஜ் பிடிக்கிறாங்க. பேசிக் சம் அஷ்யூர்ட்ல பிடிக்கிறது இல்லை. பேசிக் சம் அஷ்யூர்ட் இஸ் டிஃபரண்ட், ஃபண்ட் வேல்யூ இஸ் டிஃபரண்ட். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபண்ட் வேல்யூ அண்ட் த பேசிக் சம் அஷ்யூர்ட், அந்த டிஃபரன்ஸுக்கு பிடிப்பாங்க. ஒன்ஸ் ஃபண்ட் வேல்யூ வந்து சம் அஷ்யூர்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா சார்ஜஸ் மார்டாலிட்டி சார்ஜ் பிடிக்க மாட்டார்கள். ரைட்டா? இது வருடா வருடம் அந்தந்த வயசுக்கு தக்கன, ஆனா மாசம் மாசம் பிடிப்பாங்க. அதுக்கு தக்கன யூனிட்ஸ் எடுத்துப்பாங்க. சரி சார், என்ஏவினா என்ன சார்? நெட் அசெட்ஸ் வேல்யூ. டோட்டல் அசெட்ஸ். ஒரு ஃபண்டில் இவ்வளவு அசெட்ஸ் இருக்கு. இப்ப இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு நிவேஷ் பிளஸ்ல ஒரு அசெட்ஸ் இருக்கு. நாளைக்கு வந்து ஒரு அமௌண்ட் வருது, இன்வெஸ்ட் பண்றாங்க, அந்த அசெட்டையும் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் சிஎஃப்டினா கிராஸ் கிரெடிட் ஃபார் டிஃபரன்சஸ். கிரெடிட் ஃபார் டிஃபரன்சஸ் அன்ரியலைஸ்டு கெயின் வாங்க. கிரெடிட் வர வேண்டியிருக்கும், அக்கௌண்ட்ல வந்திருக்காது. கேஷ், ரிசீவபிள், செக்யூரிட்டிஸ் சோல்டு. சில ஷேர்ஸ் வித்திருப்பாங்க, செக்யூரிட்டி உள்ள வந்திருக்காது. செக்யூரிட்டிஸ்னா நத்திங் பட் ஷேர் தானே. ரைட்டா? டிவிடெண்ட் இன்கம், ரிசீவபிள்ஸ் வரக்கூடியது, அதெல்லாம் அசெட்ஸ். ஸோ டோட்டல் அசெட்ஸ். லயபிலிட்டிஸ், சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும், லாஸ் இருக்கும், சில செக்யூரிட்டிஸ் வாங்கியிருப்பாங்க. அதாவது டெபிட் கிரெடிட் தான் சார், இது வேற ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் கிரெடிட், மேல உள்ளதெல்லாம் கீழே உள்ளதெல்லாம் டெபிட். கிரெடிட் மைனஸ் டெபிட் டிஃபரன்ஸ் இஸ் என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ. இதுக்கு ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்கள் இத்தனை பேர் இருக்காங்கன்னா அதை டிவைட் பண்ணா என்ஏவி. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு 9 லட்சம் பேர் இருக்காங்கன்னா இதை டிவைட் பண்ணாங்கன்னா அந்த என்ஏவி. ரைட்டா? இவ்வளவுதான். அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ், தட் இஸ் கால்டு என்ஏவி. தட் இஸ் டிவைடட் பை தி நம்பர் ஆஃப் யூனிட் டு ஹோல்டர்ஸ். வெரி சிம்பிள். ரைட்? இது நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம அப்படி தெரியறது. ஒரு ஆள் அந்தந்த ஃபண்டுக்கு தக்கன, ஒவ்வொரு ஃபண்டுக்கும் தனித்தனியா மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதுக்கு தக்கன என்ஏவி மாறும். இப்ப சிம்பிளா கால்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்க. நெட் அசெட் யூனிட்ஸ் என்ஏவி. நெட் அசெட்ஸ் விற்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1,25,00,000 இருக்கு. அப்ப யூனிட்ஸ் 10 லட்சம் இருக்கு. இதையும் டிவைட் பண்ணா 12 ரூபா தானே. ரைட்டா? இந்த 10 லட்சம் யூனிட்ஸ்ங்கிறது வேரியஸ் ஆட்களோட இருக்கலாம். ஒரு இன்வெஸ்டர் கிடையாது. அந்த ஃபண்டு நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃபண்டு. செல்லிங் 12,500. அப்போ இதை கழிச்சா 1,24,87,500 ரூபா. யூனிட்ஸ் அங்க 1000 யூனிட் போயிடுது. அப்போ 9,99,000 யூனிட்ஸ். எகைன் இந்த ஆஃப்டர் செல்லிங் இதையும் இந்த யூனிட்ஸ் கழிச்சா எகைன் 12 ரூபா 50 பைசா தான் வருது என்ஏவி. இதுதான் ஆவரேஜிங் சொல்றாங்க. ஆவரேஜிங் அவுட். NAV remains unchanged even when units are sold. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் NAV புரிஞ்சுட்டோம்னா, கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா
ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. இவ்வளவுதான். பக்கெட்ல இவ்வளவு இருக்கு, எனக்கு இவ்வளவு செலவுகள் இருக்கு, இவ்வளவு அசெட்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். அதை கழிச்சாச்சுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸுக்கு அதை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அந்தந்த ஃபண்டுக்கு தக்கன. ஒவ்வொரு பாலிசிலையும் ஒவ்வொரு 4 ஃபண்ட் இருக்கு, 5 ஃபண்ட் இருக்கு, 6 ஃபண்ட் இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். ஸோ நெட் அசட்ஸ் அகைன் ஈக்குவல் டு அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ், ரைட்டா? அசட்ங்கிறது எனி ஃபார்ம், லயபிலிட்டிஸ் அக்ரூட் எக்ஸ்பென்சஸ், பேயபிள்ஸ், இதெல்லாம் இருக்குல்ல. ஒரு ஃபண்டை மேனேஜ்மெண்ட்னா நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. நம்மளே ஒரு ஷேர் ட்ரேடிங் பண்றோம், எஸ்டிடிடி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ்னு பிடிக்கிறான், சரியா? இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ என்ஏவி ஆஃப் எ யூனிட் இஸ் நெட் அசட்ஸ் ஆஃப் த ஸ்கீம் மைனஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ நெட் அசட் கண்டுபிடிச்சாச்சுன்னா எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கோ அந்த பர்டிகுலர் ஆளுங்களுக்கு கொடுத்தானும் இல்லையா? இதுதான். ஸோ கால்குலேஷன் ஆஃப் என்ஏவி ஆஃப் யூலிப். இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சாலும் புரியாட்டாலும் புரிஞ்சுதான் சொல்லணுங்கிறீங்களா? சரி, ரைட். இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்க? உங்கள்ட்ட பிரீமியத்தை வாங்கி வேரியஸ் இதில் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு போர்ஷனை சார்ஜ் எடுத்துட்டு பேலன்ஸ் போர்ஷனை அப்படியே யூனிட்ஸை வாங்கி அந்தந்த ஃபண்டுக்கு தக்கன பண்றாங்க, ரைட்டா? ஒவ்வொரு ஃபண்டுக்கும் டெடிகேட்டட் ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க. எல்ஐசியில் இன்வெஸ்ட்மெண்ட் டீம் நிறைய இருக்கு, 100 பேர் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டீம் இஸ் பிக் பிக் சச் எ பிக் ஓஷன் அது. அவங்க ஒவ்வொரு ஃபண்டையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு யூலி பிளானும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, நான் பெர்ஃபார்மிங்கா அப்படிலாம் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி எல்லா பாலிசியோடதுக்கும் நிறைய ரிட்டர்ன் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க, ரைட்? இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த இதெல்லாம் ஆனுவலைஸ்டு பிரீமியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டோட்டல் பிரீமியம், ரைட்டா? இன்ட்டு அந்த பர்டிகுலர் இயருக்கு என்ன உண்டோ, இயர்லினா இயர்லி, ஆஃப் இயர்லினா ஆஃப் இயர்லி, அந்த மாதிரி. அக்குமுலேஷன் பீரியட்னா சோசன் பாலிசி டேமுக்கு எவ்வளோ பிரீமியம் ஆட் ஆகிட்டே இருக்கு. வெஸ்டிங் பீரியட், இப்போ பென்ஷன் பிளான்ல இருக்கு வெஸ்டிங் பீரியட் இருக்கு இல்லையா? அதுதான் வெஸ்டிங். டக்குனு அது முடிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் தானே பென்ஷன் வாங்க முடியாது. தட் இஸ் கால் வெஸ்டிங் பீரியட். ஆனுடைசேஷன்னா, ஏன் சார் இங்கே ஆனுட்டியை பற்றி பேசுறீங்கன்னு நினைக்க வேணாம், தெரிஞ்சுக்கணுங்கனால பென்ஷன் ப்ளஸ் இருக்கிறதுனால சேர்ந்து போட்டதுனால. ஆனுடைசேஷனா இப்போ பென்ஷன் பிளான் கட்டிகிட்டே இருக்கும், ஒரு 10 வருஷம் முடிஞ்சோன்னு ஒரு அமௌண்ட் வருது, அந்த சமயத்தில் நீங்கள் ஆனுடைஸ் பண்ணணும், என்னப்பா ஆனுட்டி வாங்கணுங்கிறது. அதுதான் அதுலேயே கம்யூட்டேஷன் வாங்கிக்கலாம், 60% வாங்கிக்கலாங்கிற கணக்கு இருக்கு. லாக்இன் பீரியட் எல்லாத்துக்குமே 5 வருஷம் தான் ஃப்ரம் த டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி நோ எக்ஸிட். பார்ஷியல் விட்ராயல் 5 வருடங்களுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், ரைட்டா? வித் சர்டன் கண்டிஷன்ஸ். அலோகேஷன் சார்ஜஸ் நான் சொல்லிட்டேன், என்னன்னா 3.3% நிவேஷ் பிளஸ் பொறுத்தளவில். மிச்சபடி ரெகுலர் பிளானுக்கு ஒவ்வொரு பிளானுக்கு தக்கன ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நம்ம பணம் கட்ட கட்ட ஒரு அமௌண்ட்டை எடுத்துட்டு பேலன்ஸை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அன்னைக்கு தேதிக்கு உண்டான என்ஏவி, நீங்கள் என்னைக்கு பணம் கட்டுறீங்களோ அன்னைக்கு தேதி ப்ரீவெயிலிங் என்ஏவி தான் எடுத்துப்பாங்க. அதனால யூலிப்பை பொறுத்தளவு டியூ டேட்ல பணம் கட்டிடணும். இது நாட் ஓன்லி ஃபார் நிவேஷ் பிளஸ்க்கு நான் சொல்லல, நிவேஷ் பிளஸ் சிங்கிள் பிரீமியம் அதை விட்டுருங்க, ஜென்ரலாகவே சொல்கிறேன். ஸோ இப்போ எப்படி இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கெலாம் நீங்கள் இசிஎஸ் மேண்டேட் கொடுத்து எப்படி அக்கௌண்ட் டக்கு டக்குன்னு எடுத்துக்கிறானோ அந்த மாதிரி யூலிப்புக்கு நம்ம நேச்சர்லாம் இருக்கு இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக இப்போ டிஸ்கண்டினியன்ஸ் 5 வருடங்களுக்கு முன்னாடி டிஸ்கண்டினியூ பண்ணால் அது ஒரு சார்ஜ், 5 வருடங்களுக்கு அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணால் சார்ஜ்னு கிடையாது. பட் பார்ட்டி வில் பி அட் லாஸ் இல்லையா? சுவிச்சிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் பண்ணிக்கலாம். சரி சார், என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் நம்ம மைண்ட்ல வருது? இதெல்லாம் புரிஞ்சுட்டாலே போறோம். ஏன்னா நிவேஷ் பிளஸ் இதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ணத்தான் போறேன், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஸ்கீமு என்ஏவி உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்ட் பை த ஃபண்ட் பிளஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். லாக்இன் பீரியட் 5 வருடம், ரைட்டா? இப்போ நான் டிஸ்கண்டினியூ பண்ணா என்ன ஆகும்? டிஸ்கண்டினியூடு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்கண்டினியூ ஃபண்டு பண்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன். அதுல எல்லாமே இதுல போடமா எல்லா ஃபண்ட்லையும் போட மாட்டாங்க. ஸோ ஒய் இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு டிஸ்கண்டினியூவா? லாக்இன் பீரியடுக்கு அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்றது பண்ணாதுங்கிறது அவங்கவுங்களோட இஷ்டம். பட் அவசரப்பட்டு எமர்ஜென்சி தேவைன்னா பண்ணி ஆகணும் இல்லையா? நான் எதுக்கு தான் யூலிப் வாங்கணும்? உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்னும் தரோம், லைஃப் கவரேஜும் கொடுக்குறோம், டேக்ஸ் பெனிஃபிட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும், அவ்வளோதான், ரைட்டா? மிச்சப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னு இருக்கு, இதுலேயே இருக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால், அதை நான் சொல்கிறேன். ஆர் யூலிப் பிளான்ஸ் பெட்டர் தான் எஃப்டி? டெஃபினெட்லி பெட்டர் தான், அதில் டவுட்டே கிடையாது. எஃப்டியில் 6% இல்லை 6.5% கொடுக்கணும், 6% தான் கொடுக்க முடியும். இதில் இப்போ பொறுத்தீங்கன்னா நிவேஷ் பிளஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க, 15% ரிட்டர்ன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 4 வருடங்களுக்கு முன்னாடி 10 லட்சம் போட்டவங்க இன்னைக்கு 21 லட்சம் வந்திருக்குங்கிறாங்க. அது உண்மை.
அது உண்மை. அது எப்ப டபுள் ஆறுதா இல்லையா? 5 வருஷத்துலேயே டபுள் ஆறுதா இல்லையா? இதை நம்ம இது ஒரு இட் இஸ் எ டெஸ்டமெண்ட். இதை காமிக்கணும். இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க சார். ஸோ இஸ் யூலிப் பிகமிங் டாக்ஸ் ஃப்ரீ ஆஃப்டர் 5 years ஆர் லாக்இன் பீரியட். செக்ஷன் 1010D பெனிஃபிட்குள்ள வந்துடுத்துனா லாக்இன் பீரியடுக்கு அப்புறம் வெளியில வந்தா டாக்ஸபிள் கிடையாது. செக்ஷன் 1010D பெனிஃபிட்ல அது அவை உள்ள வரலனா அது டாக்ஸபிள். இதுல இன்னொரு கண்டிஷன் இருக்கு. 2021க்கு அப்புறம் இஷ்யூ பண்ண பாலிசிஸ்ல ஆனுவலைஸ்டு பிரீமியம், அக்ரிகேட் பிரீமியம், ஒருத்தர் 5 பாலிசி வச்சிருந்தா அக்ரிகேட் பிரீமியம் 2,50,000க்கு மேல அந்த பினான்சியல் போயிருந்தால் ரிட்டர்ன்ஸ் வில் பி டாக்ஸபிள் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வரும். அதுவுமே 1.25 lakhs கழிச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாருன்னா, நிவேஷ் பிளஸே வச்சுப்போம், 10 லட்ச ரூபா இன்னைக்கு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாருன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு 22 லட்சம் வந்ததுன்னா 22 லட்சத்துல இந்த 10 லட்சத்தை கழிச்சுட்டு பேலன்ஸ் ரிட்டர்ன் வருது. அதுவும் அந்த 1.25 lakhs கழிச்சுட்டு லாங் டேர்ம் வந்து 12% அது கழிச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் த ரிட்டர்ன். அது நான் காமிக்கிறேன், இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு புரியும். சரி, யூலிப்புக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இது ஐஆர்டிஏ மேனேஜ் பண்றது, அது செபி மேனேஜ் பண்றது. வெரி சிம்பிள். அதுல வந்து சில பிளான்ல வந்து எப்பனாலும் எக்ஸிட் பண்ணிக்கலாம் ஷார்ட் டேர்ம், ரைட்டா? இதுல அப்படி பண்ண முடியாது. இதுல லைஃப் கவரேஜ் இருக்கு, அதுல கிடையாது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆர் டாக்ஸபிள், ரைட்டா? இங்கேயுமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இங்க வராது. ஏன்னா இங்க 1 yearல வெளியில வர முடியாது. ஸோ லாங் டேர்ம் தான் வரும். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். 5 வருஷம் லாக்இன் பீரியட். யூலிபி ஐடிசி இது அட்வான்டேஜஸ் மாத்திரம் பாருங்க. மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். 5 years லாக் பீரியட், கம்பேரிட்டிவ் லோயர் சார்ஜஸ் கம்பேர்ட் டு மியூச்சுவல் ஃபண்டு. ஐடிசி பெனிஃபிட் இருக்கு, இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் சொல்ல தெரியணும். யூலிப்புக்கு எஸ்ஐபிக்கு என்ன வித்தியாசம்? யூலிபி செக்ஷன் 1010ல வருது, எஸ்ஐபி வந்து வராது. ஆனா அது வந்து ஏடிசி பெனிஃபிட் எடுத்துக்கலாம், ரைட்டா? லைஃப் கவரேஜ் அதுல கிடையாது, இதுல இருக்கு. சுவிட்சிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது அதுல வந்து சுவிட்சிங் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அது வேற மாதிரி சுவிட்ச், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். லாக்இன் பீரியட் இதுல 5 வருஷம், அதுல 3 வருஷம், ரைட்டா? இஎல்எஸ்எஸ், இஎல்எஸ்எஸ்னா ஈக்குட்டிஸ், ஈக்குட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அதுல 2.5%. எஸ்ஐபினா என்னது? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மியூச்சுவல் ஃபண்ட், ரைட்டா? நத்திங் பட் மியூச்சுவல் ஃபண்ட் தான். டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு சொல்றேன், ரைட்டா? இப்ப இந்த சர்மாங்கிறவர் ஒருத்தர் வந்து யூலிப்ல போடுறாரு, வேற இந்த கபூர்ங்கிறவர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாரு. இப்ப இந்த சர்மா இறந்து போயிட்டா அவருக்கு சம்மர்ஷோட இது கிடைக்கும், கரெக்டா? யூலிப் அவருக்கு வந்து ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். அதுதான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ கபூர் வில் நாட் கெட் தி அமௌண்ட். இதுல லைஃப் கவரேஜ் இருக்கிறதுனால ஃபண்ட் வேல்யூ வந்துவிடும், அவ்வளவுதான். ரைட்? இது வரைக்கும் ஓகேயா? என்ன? ஓகேங்க சார், ஓகேங்க சார். இப்பதான் இவ்வளவு ட்ரெய்லர் தான். இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ள போறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லியாச்சு. இப்போ நிவேஷ் பிளஸ் பத்தி பேச போறோம். இவ்வளவு நேரம் பேசினது ஓவரால் யூலிப்பை பத்தி பேசியிருக்கோம். இட் ரிக்வயர்ஸ் ஐ நோ. இப்ப நிறைய பேர் இதுல வெளியிலும் போயிருப்பாங்க இந்த பிளான், இந்த நம்ம ஜூம்ல இருந்து. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இது கொஞ்சம் நீங்க கேட்க கேட்க தான் இது புரியும், ரைட்டா? ரைட்டு. செல்வன், நம்ம கடைசி பேசலாம். இப்ப பேசினா நேரம் ஆகும். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நம்ம என்னங்கிற அப்புறம் சொல்லுங்க, நம்ம பேசலாம். ஸோ நிவேஷ் பிளஸ் பத்தி பேசலாம். புதுசா வந்திருக்கிற 749 என்னெல்லாம் மேஜர் மோடிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு, பிளான் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சார்ஜஸ் என்ன, நான் டிஸ்கண்டினியூ பண்ணா என்ன ஆகும், பார்ஷியல் விட்ராயல் என்ன கண்டிஷனு, அண்டர் ரைட்டிங் என்ன, இதெல்லாம் பார்க்க போறோம். ஃபண்ட் டிஸ்க்ளோசர், என்ஏவி ஹிஸ்டரி, எலஸ்ட்ரேஷன், டாக்ஸேஷன், ரைட்? இப்போ என்ன சார் பிளானை பத்தி சொல்ல போறீங்க? நிவேஷ் பிளஸ் உங்களுக்கு தெரியும், 1 டைம் பணம் கட்டணும். 2 ஆப்ஷன் இருக்கு. 1.25 times பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுக்கறது ஒரு ஆப்ஷன். 10 டைம் கவரேஜ் கொடுக்கறது. 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணா 1 கோடி கவரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் 2. என்ன பொறுத்தவரை நிவேஷ் பிளஸ் சிங்கிள் பிரீமியங்கிறதுனால 10 டைம் கொடுக்க வேண்டாம். 1.25 ஆப்ஷன் 1 கொடுத்தா போதுமானது. மார்டாலிட்டி சார்ஜஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் பிரீமியம் பேயபிளிஸ் 1 லட்சத்துலேருந்து 1,25,000 ஆக்கியிருக்காங்க. ஃப்ரீ லுக் பீரியட் பழைய இதில் வந்து 15 இருந்தது, இப்போ 30 நாள். ஃப்ரீ லுக்னா ஒன்றும் இல்லை, கேன்சல் பண்ணக்கூடியது, அவ்வளோதான். கூலிங் ஆஃப், வேற ஒன்றும் கிடையாது. கஸ்டமைஸ்டு பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் நம்ம நேற்றுக்கே சொன்ன மாதிரி
அது மேண்டேட்ரி ஃபார் ஆல் த பிளான்ஸ். யூலிப் ஆட்டோ எதுவாட்டோ கஸ்டமைஸ்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஷீட்டு, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட்டு என்ன, அண்ட் நீட் அனாலிசிஸ் டாக்குமெண்ட், இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் மேண்டேட்ரி ஸ்டாண்டர்ட். ஸோ அதான் சொன்னேன் 1.25 டைம்ஸ். ஒரு நிமிஷம். 1.25 டைம்ஸ் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 10 டைம்ஸ். ரைட்டா? இந்த ஒன்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியாச்சுன்னா மாற்ற முடியாது. ரைட்? மேக்ஸிமம் பிரீமியம் நோ லிமிட். பிரீமியம் மல்டிபிள்ஸ் 5000. பழைய நிவேஷ் பிளஸ்ல 10,000 இருந்தது. இன்னமும் பழசை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, பேச வேண்டாம். அது முடிஞ்சு போன பிளான். நம்ம விற்கக்கூடியதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு தான் பார்க்கணும் இல்லையா? முடிஞ்சு போன பிளான் அவைலபிளா இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் அதெல்லாம் வரும். நம்ம களத்துல இறங்கி வேலை பார்க்கக்கூடியதுக்கு என்ன பிளான் இருக்கு அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கம்பேர் பண்றது மோர் ஃபார் அப்டேட்டிங் அவர் நாலேஜ், நாட் டு டாக் வித் தி பாலிசி ஹோல்டர் ஆர் ப்ராஸ்பெக்ட் அன்லெஸ் ஹி ஆஸ்க். அவர் கேட்டால் வழிய. ஸோ மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் 1.25 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 70 இயர்ஸ் அந்த ஆப்ஷன் 1ல. ஆப்ஷன் 2ல 50 இயர்ஸ். ஏன்னா லைஃப் கவரேஜ் அது டிஃபரெண்ட் இது இருக்கு பாருங்க. அதாவது இந்தந்த ஏஜுக்கு தக்கன இவ்வளவுதான் டேர்ம் கொடுக்கலாங்கிறதும் இருக்கு. இதுல ஆப்ஷன் 2ல. ஆப்ஷன் 2 ஒண்ணும் இல்ல, 10 டைம் கவரேஜ். 1 லட்ச ரூபா போட்டா 1,25,000 போட்டா 12,50,000 இல்லையா? அது பார்க்கணும். 10 டைம் கவரேஜ். கேட்டவங்களுக்கு மாத்திரம் அதை கொடுத்தா போறோம். ஏன்னா மார்டாலிட்டி சார்ஜ் எக்கச்சக்கமா போகும். அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு 1 டைமா 1.25 டைம்ஸ் போட சொல்லிட்டு இன்னொரு கன்வென்ஷனல் பிளான்ல வேற இதில் மாத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல பரவாயில்ல மார்டாலிட்டி சார்ஜ் போனா பரவாயில்லன்னு கேட்டு ரிஸ்க் கவரேஜும் கேட்டார்னா அது அவரோட சமத்து கொடுக்கறதா வேணும். நமக்கு என்ன இருக்கு? நமக்கு எப்படினாலும் 1 டைம் தான். ரைட்டா? ஸோ யூனிட் ஃபண்ட் வேல்யூ, நெட் அசெட் வேல்யூ இது எப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். யூனிட்ஸ் வில் பி அலாட்டட் அண்ட் கேன்சல்டு அன்னன்னைக்கு உண்டானதை பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஒரு சார்ஜ் எடுக்கிறாங்கன்னா அன்னன்னைக்கு என்ஏவியில் அந்தந்த யூனிட்டு எவ்வளோ இருக்கோ அந்த யூனிட்டை கழிச்சுடுவாங்க. ஈக்குவலண்ட் வேல்யூ ஆஃப் தி பர்டிகுலர் அமௌண்ட். ஒரு ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டுக்கு இவ்வளோ, ரைடருக்கு இவ்வளவு, மார்டாலிட்டி சார்ஜுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக என்ஏவியை அப்படியே டிவைட் பண்ணி அந்த யூனிட்ஸை எடுத்துடுவாங்க. யூனிட்ஸாக தான் எடுப்பாங்க. ஸோ யூனிட்ஸ் குறையதே நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் காரணம். அது இதுல 2 இருக்கு. இந்த சர்க்குலர்ல போட்டிருப்பாங்க தேர் இஸ் நோ பிட் அண்ட் ஆஸ்க் ஸ்ப்ரெட்பாங்க. அதாவது நான் இவ்வளவு தரேன், எனக்கு இந்த பிரைஸ்ல கொடுக்குறியா பிட்டிங் பண்ற மாதிரி, அதெல்லாம் இங்க கிடையாது. என்ஏவி பேஸ்டு தான். அதை தான் போட்டிருக்கேன். பிட்னா டிமாண்ட் ஆஃப் அன் அசெட், எனக்கு இந்த அசெட்ல இவ்வளவு ரூபாய்க்கு கொடு. ஆஸ்க்னா சப்ளை ஆஃப் அன் அசெட். நான் ஏன் இதை சொல்றேன்னா தேர் இஸ் நோ பிட் அண்ட் ஸ்ப்ரெட் அப்படின்னு போட்டிருப்பாங்க சர்க்குலர்ல. அது என்ன சார் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கனால. ரைட்டா? அதுக்கு தான் சொல்றேன். பிட் அண்ட் ஆஸ்க் ஸ்ப்ரெட்னா இஸ் த அமௌண்ட் பை விச் த ஆஸ்க் பிரைஸ் எக்ஸீட் த பிட் பிரைஸ். அவ்வளவுதான். ஸோ இந்த பையருக்கும் செல்லருக்கும் உண்டான இது ஒரு ட்ரேடிங். அது பேஸ் பண்ணி நம்ம நெட் அசெட் வேல்யூ கிடையாது. லான்ச் பிரைஸ் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு அன்னன்னைக்கு என்ஏவி உண்டானது பிரகாரம் தான் யூனிட்ஸ் அலாட் பண்றோங்கிற சொல்றதுக்கு தான். ஸோ டெத் பெனிஃபிட் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்னா யூனிட் ஃபண்ட் வேல்யூ. ஆஃப்டர் த டேட்டா கமென்ஸ்மெண்ட்னா ஹையர் ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்டு ரெடியூஸ்டு பை எனி பார்ஷியல் விட்ராயல். அதாவது பார்ஷியல் விட்ராயல் பண்ணி இருந்தால் கழிச்சிருவாங்க, பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லையா? 2 வருடங்களுக்கு முன்னாடி ஏதாவது பார்ஷியல் விட்ராயல் பண்ணி இருந்தால் அதை கழிச்சு ஆப்வியஸ்லி பணம் வாங்கியாச்சு. இப்போ லோன் வாங்குறோம், பாலிசியில் லோன் அமௌண்ட்டை கட்டாமையே இருந்தால் கடைசியில் லோன் அமௌண்ட் பிரின்சிபல் கரைச்சி லெஸ் பண்ணிட்டு தானே கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்டிங் கழிச்சுன்னு தானே கொடுக்குறாங்க. அதுதான். ஸோ டெத் பெனிஃபிட் ஷால் பி பேயபிள் எய்தர் இன் லம்சம் அமௌண்ட் ஆர் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வேணா வாங்கிக்கலாம். மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன சார்? ஃபண்ட் வேல்யூ தான். வெரி சிம்பிள். மெச்சூரிட்டியில் என்ன ஃபண்ட் வேல்யூ, யூனிட்ஸ் என்ன இருக்கோ அன்னைக்கு என்ன என்ஏவி இருக்கோ அது ஃபண்ட் வேல்யூ. இதில் என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னா கேரண்டீடு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அதனால தான் சொன்னேன் லாங்கர் த பிளான் ஹையர் த ரிட்டர்ன். ஒன்லி வென் யூ ஸ்டே வித் த பிளான் யூ வில் கெட் திஸ் கேரண்டீடு ரிட்டர்ன் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் சிங்கிள் ப்ரீமியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 வருஷம் ஆயிடுச்சுன்னா 3% ஆஃப் த சிங்கிள் ப்ரீமியம். 10 லட்ச ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் 3% ஆஃப் த சிங்கிள் ப்ரீமியம் இல்லையா? அதுக்கு ஈக்குவலண்ட் யூனிட்ஸை கிரெடிட் பண்ணுவாங்க. ப்ரொவைடட் 6, 10, 15, 20, 25, 3, 4, 5 அந்தந்த வருடங்களை பாலிசி ஃபோர்ஸ்ல இருந்து வெளியில வராம இருந்திருக்கணும். இதுலயும் பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கும், வெளியில வந்தா முடிஞ்சு போச்சே கிடையாது இல்லையா? அதுதான் முக்கியம். இதே இப்ப ஃபண்டுக்குள்ள வரோம் நம்ம. நான் உங்களுக்கு எதாவது இது சொல்லிட்டேன். அலோகேட்டட் பிரீமியம் வில் பி யூட்டிலைஸ்டு பை த யூனிட்ஸ் ஆஸ் பர் த ஃபண்ட் டைப். யாராருக்கு இப்போ பாண்ட் ஃபண்டுனா என்ன சார்? நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு காமிச்சேன் இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம். இதில் 60%க்கு
குறையாம இன்வெஸ்ட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சச்சஸ் மணி மார்க்கெட்ஸ் என்னங்கிறது காமிச்சேன். 40%க்கு மேலே போகக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. லோ ரிஸ்க், சேஃப், அதுக்கு தக்கன என்ஏவி வரும். இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டைப். அடுத்தது செக்யூர்டு ஃபண்ட், நாட் லெஸ் தேன் 45%, நாட் மோர் தேன் 85%. இந்த இந்த த்ரெஷோல்ட் லிமிட் வச்சிருக்காங்க. இந்த பெஞ்ச் மார்க் லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஸ்பிளிட் பண்ணுறாங்க, அது ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எல்ஐசி, அவ்வளோதான். அது அவங்க பார்த்துப்பாங்க. லோயர் டு மீடியம் ரிஸ்க், இதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. ஏன்னா ஈக்விட்டியில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா. பேலன்ஸ்டு ஃபண்டு, பேலன்ஸ்டாக இருக்கும், மீடியம் ரிஸ்காக இருக்கும். இதில் பாருங்க 30%, நாட் லெஸ் தென் 30%, நாட் மோர் தென் 70%. ஸோ எப்போதுமே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு, கார்பரேட் டெபாசிட், மணி மார்க்கெட்ஸ்லாம் ஃபிக்ஸட் ரேட்டு இவ்வளோ தான் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. வேற நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வேணும்னா growth ஃபண்ட் எல்லாம் போட்டால் தான் உண்டு. அதுக்கு தான் ஈக்விட்டி. ஸோ அந்த ஈக்விட்டி எலமெண்டி கலந்து கொடுக்குறாங்கிறதுனால ஓரளவுக்கு ஆவரேஜ் அவுட் ஆகி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ரீசனபிளாக வரும். அடுத்தது growth ஃபண்ட். growth ஃபண்டு ப்ரிடாமினன்ட்லி எல்லாரும் growth ஃபண்ட் தான் போடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஈக்விட்டியில் பாருங்க, நாட் லெஸ் தென் 40% மினிமம் ஈக்விட்டியில் போடணுங்கிறாங்க, நாட் மோர் தென் 80%. ஸோ 40 to 80 அது எல்ஐசி ஃபண்ட் பார்த்துப்பாங்க. ஏன்னா இந்த ஃபண்டை சூஸ் பண்ணியாச்சுன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற முடிவு அவங்க தான் பண்ணணும். அதை நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம growth ஃபண்டை டிசைட் பண்ணிட்டோம்னா எதில் இன்வெஸ்ட் பண்ண அவங்க பார்த்துப்பாங்க. ரைட்டா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கண்டினியூடு என்ன சார்? அப்போ டிஸ்கண்டினியூ பண்ணால் என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை. டிஸ்கண்டினியூ பண்ணால் அந்த என்னைக்கு டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்களோ 5 வருஷம் முன்னாடியும் டிஸ்கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு சார்ஜ் எடுத்துட்டு அன்னே டேட்டில் இருக்கிற என்ஏவியில் போட்டு அப்படியே இந்த டிஸ்கண்டினியூ ஃபண்டுங்கிற தனி ஃபண்டு அதில் பேஸ்கெட்டில் மாற்றிடுவாங்க. ரைட்டா? அதுக்கு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 40% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் 60 to 100% பண்ணலாம். இங்கே ஈக்விட்டியே வரல பாருங்க. ஸோ டிஸ்கண்டினியூடு ஃபண்டுக்கும் எல்ஐசி வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ரைட். இப்போ பழைய நிவேஷ் பிளஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்க்க போகிறோம். நாட் மச், ரொம்ப இது கிடையாது, டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். இதை நம்ம ஒரு தடவை பார்த்துருக்கோம், இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். ப்ரீமியம் தான் இங்கே மாறி இருக்கு. ரைட்டா? மிச்சபடி ஸ்ட்ரக்சர்லாம் மாறல, ஏஜும் பெருசாக மாறலை. ரைட்டா? மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி அதுவும் பெருசாக மாறல. ஸோ இது வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ரெவென்யூ இருக்குது. சிங்கிள் ப்ரீமியத்தை உள்ளே கொண்டு வரத்துக்கு சரியான வாய்ப்பு. மார்க்கெட் பேஸ்டு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு, சின்ன பசங்கள்லாம் நிறைய பணம் கையில் வச்சுருக்காங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன். இதுக்கு என்னென்னா ஒரே ஒரு பொறுமை வேணும், அவ்வளோதான். லாங்கர் தி டேர்ம், ஹையர் த ரிட்டர்ன்ஸ், அவ்வளோதான். அதுக்கு தக்கன நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். பழைய நிவேஷ் பிளஸுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏஜ் லிமிட்டு எல்லாமே. ஆப்ஷன் 1 இஸ் ஆல்வேஸ் ஐடியல். ரைட்டா? ஆப்ஷன் 2 பாலிசி ஹோல்டர்ஸ் கேட்டால் மட்டும் கொடுத்தால் போதுமானது. கேரண்டீடு அடிஷன்ஸ்லையும் பெருசாக மாற்றம் இல்லை. மல்டிபிள்ஸில் தான் 5000 ரூபா, முன்னாடி 10,000 ரூபா இருந்தது. அதாவது 1,25,000 ரூபானா 1,30,000, 1,35,000, 40,000 அப்படி கொடுக்கலாம். முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 1,25,000, 1,35,000, 45,000 அப்படி ஏறும், அவ்வளோதான். ஸோ பழைய பிளானை பற்றி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த இப்போ என்ன இருக்குங்கிறது தான் பார்க்கணும். பட் டிஃபரன்ஸ் உங்களுக்கு காமிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இதை நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. மார்டாலிட்டி சார்ஜஸ் ரிவைஸ்டு, அது எவ்வளவு சார்? அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த வந்து பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் அது காமிப்பாங்க. அது எல்ஐசியில் வந்து மார்டாலிட்டி சார்ஜ் ஷார்ட் இருக்குது. நம்ம இப்போ சர்க்குலரில் அனெக்சர் போட்டிருக்காங்க, வரதில்லை, நம்ம கண்ணில் காமிக்கிறது இல்லை. அதை பார்த்தீங்கன்னா மார்டாலிட்டி சார்ஜ் எவ்வளவுன்னு தெரியும். அந்தந்த வயசுக்கு தக்கன மாறும். இன்னைக்கு எனக்கு 56 வயசுனா அடுத்த வருஷம் எனக்கு 57 ஆயிரும் இல்லையா? 57 வயசுக்கு என்ன உண்டோ அதை தானே பிடிப்பாங்க சார். எல்கேஜிக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க, 2ஆம் கிளாஸுக்கு வேற ஃபீஸ் வாங்கலையா? அந்த மாதிரி தான். ரைட்டா? இது வந்து எல்ஏபிஆர்னா லிங்க்டு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், அது நமக்கு தேவையில்லை. கேட்கறவங்களுக்கு கொடுங்க. என்னென்னா ஒன்றும் இல்லை, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் என்ன சம்மஷூடோ அதை ஒன்று கொடுப்பாங்க. இறந்து போனால், ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் அதுக்கு தகுந்த யூனிட்ஸ் குறையும். அதனால என்ன பொறுத்த நான் ஆல்வேஸ் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது, எங்களோட பாலிசி ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் இங்கே யூலிப்பில் கொடுக்காதீங்க. அது சிங்கிள் ப்ரீமியமாக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸ் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, எதுவுமே வேண்டாம். பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அது கிடையாது. ஃபண்டு மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் 1.35 பெர் ஆனம். அதை டெய்லி பேசிஸில் பிடிச்சிட்டு தான் என்ஏவி கால்குலேட் பண்ணுவாங்க. பிட் ஆஃபர் ஸ்ப்ரெட் சொன்னேன் இல்லையா, நோன்னு, அதுதான் அது. டிஸ்கண்டினியூஷன் சார்ஜஸ் பார்த்துக்கோங்க. ரைட்டா?
சிங்கிள் பிரீமியத்துல எத்தனை பெர்சன்டேஜ் ஒவ்வொரு வருடங்களுக்கு 5 வருஷத்துக்குள்ள வெளியில வந்தா எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிறத போட்டிருக்கேன். அவ்வளவுதான். லோயர் ஆஃப் 1% ஆஃப் த பிரீமியம் பெய்டு. ரைட்டா? 3 lakhsக்கு மேல போகக்கூடியதுக்கு சிங்கிள் பிரீமியம், அதுக்கு இது ஒரு சார்ட் போட்டிருக்கு. அவ்வளவுதான். 749 அந்த இதை கழிச்சுட்டு தான் கொடுப்பாங்க, சார்ஜஸ் எடுத்துட்டு. 5 வருடத்துக்கு மேல போனா ஒன்றும் கிடையாது. பார்ஷியல் விட்ராயலுக்கு 100 ரூபா உண்டு பெர் டிரான்சாக்ஷன். டேக்ஸ் சார்ஜஸ் அது வந்து ஜிஎஸ்டியை சொல்றாங்க. இப்போ ஆக்சிடென்ட் பெனிஃபிட் சார்ஜுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அது வந்து உண்டு. அதே மாதிரி இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி உண்டு. நம்ம பிரீமியத்தில் வாங்குறது இல்லை, ஆனால் இதுக்கு பிடிப்பாங்க. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் அது லிமிட் செட் பை ஐஆர்டிஏ. அவ்வளோதான். பார்ஷியல் விட்ராயல் மேக்ஸிமம் 500 ரூபா, ஆனால் நம்ம 100 ரூபா தான் பிடிக்கிறோம். சுவிட்ச் ஓவர் 100 ரூபா தான் நம்ம பிடிக்கிறோம். மிஸ்சலேனியர் சார்ஜஸ் வந்து ஒன்றும் இல்லை, ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். திடீர்னு இப்போ ஆக்சிடென்ட் பெனிஃபிட் முதல்ல எடுக்காம திரும்பி ஆட் பண்ணுறப்போ அப்போ ஆட் பண்ணுவாங்க, 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஃப்ரீ சுவிச்சஸ், இந்த ஃபண்டு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, ஐ வாண்ட் டு சேஞ்ச் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பாலிசி இயருக்கும் 4 தரம் மாற்றிக்கலாம் ஃப்ரீயாக. ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னைக்கு மாத்துறீங்களோ அன்னைக்கு உண்டான ஃபண்டுக்கு உண்டான என்ஏவிக்கு இதை அப்படியே மாற்றிட்டு அந்த யூனிட்ஸ் அப்படியே கன்வெர்ட் பண்ணி அதை உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்த்துருவாங்க. அது உங்களுக்கு லாபமாகவும் இருக்கலாம், நஷ்டமாகவும் இருக்கலாம். அது நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் இல்லையா? செட்டில்மெண்ட் ஆப்ஷன் உண்டு, டெத் பெனிஃபிட்டுக்கும் உண்டு. ரைட்டா? பார்ஷியல் விட்ராயல் 5 வருடங்களுக்கு அப்புறம் பண்ணலாம். ஒரு கண்டிஷன் இருக்கு, 6லேருந்து 10 அந்தந்த வருடங்களுக்கு தக்கன இத்தனை பெர்சன்டேஜ் தான் இருக்கணும். ஆனால் மினிமம் ஃபண்ட் வேல்யூ சார்ஜஸ் எடுக்கிறதுக்கு இருந்தால் மட்டுமே அதை கொடுப்பாங்க. ரொம்ப ஃபண்ட் வேல்யூ எரோட் ஆயிடுச்சுன்னா அதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன் பேசிக் சம்மர்ஷூர் அதெல்லாம் கிடையாது. கேன்சலேஷன் ஆஃப் ஏபி ரைடர் பண்ணிக்கலாம். ஏபி ரைடர் கொடுத்துட்டீங்க, அப்புறம் பாலிசியோட 1 இயர் கழிச்சு வேண்டான்னு சொன்னால் கேன்சல் பண்ணிக்கலாம் ஏபி ரைடரை. ஆனால் ஒவ்வொரு தூரம் பண்ணியாச்சுன்னா திரும்பி ஏபி ரைடரை ரீஇன்ஸ்டேட் பண்ண முடியாது. ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் திரும்பி கொண்டு வர முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாப் அப்லாம் இதில் கிடையாது. பிளான் சேஞ்ச் பண்ண முடியாது. கமிஷன் 2% தான். சரண்டர் பிஃபோர் 5 வருஷம்னா டிஸ்கண்டினியூஷன் சார்ஜஸ் உண்டு. ஆஃப்டர் 5 இயர்ஸ்னா கிடையாது. லோன் ஃபெசிலிட்டி கிடையாது. அதுக்கு தான் பார்ஷியல் விட்ராயல் இருக்கு. சூசைட் கிளாஸ் வந்து ஃபண்டு வேல்யூ கொடுப்பாங்க. ஜென்ரலாக நம்ம 80% 90% ஆஃப் த ப்ரீமியம் சொல்கிறோம் இல்லையா, இங்கே வந்து ஃபண்டு வேல்யூ 12 மாதங்களுக்குள்ள சூசைடில் இறந்து போனால் ஃப்ரீ லுக் வந்து 30 நாள். ரைட்டா? என்ஏவி வந்து பழைய பிளான்ல லான்ச் பிரைஸ் 10 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இங்கே வந்து இந்த லான்ச் பண்ணல ஒன்றுமே பெருசெல்லாம் ஒன்றுமே பண்ணல, அதே என்ஏவி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அசைன்மெண்ட் நாமினேஷன் எல்லாமே உண்டு. கஸ்டமைஸ்டு பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட்டு மேண்டேட்ரி. ஸோ பார்ஷியல் விட்ராயல் அதாவது பார்ஷியல் விட்ராயல் பண்ணிட்டு திரும்பி 2 வருடங்கள் கழிச்சுன்னா அதை அப்படியே ரிவோக் பண்ணி ரெஸ்டோர் பண்ணிடுவாங்க. ரைட்டா? அதுக்கு எதுனா உங்களுக்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டி ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அதனால தான் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 2 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் வித்ட்ராயல் திரும்பி ஒரிஜினல் பேசிக் சம்மர்ஷூர் குறையும். பார்ஷியல் விட்ராயல் எடுத்தாச்சுன்னா அந்த பேசிக் சம்மர்ஷூர் குறையும். திரும்பி கண்டினியூ பண்ணுறோம்னா நிவேஷ் பிளஸுக்கு அது யாரும் பொருந்தாது, அது வேற விஷயம். ஜென்ரல் கண்டிஷன். ரைட்டா? அது பார்த்துக்கணும். டிஸ்கண்டினியூடு ஃபண்டு நான் அப்போதே சொல்லிட்டேன். டிஸ்கண்டினியூனா என்ன, அந்த ஃபண்டை அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தனி இது இன்வெஸ்ட்மெண்ட் பாட்டர். கம்பல்சரி டெர்மினேஷன் பாலிசி வந்து பார்ஷியல் விட்ராயலும் பண்ணியாச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் சார்ஜஸ் எடுக்கிறதுக்கே பணம் இல்லைன்னா நம்ம எப்படி லோன் கட்டிட்டு ஃபோர்க்ளோஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, லோன் அடைக்காம இன்ட்ரெஸ்ட் அடைக்காம எப்படி ஃபோர்க்ளோஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கம்பல்சரி டெர்மினேஷன் ஆயிரும். அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக பணம் இருக்கணும், அதுக்கு தான். இல்லாட்டா கம்பல்சரியா பாலிசியை டெர்மினேட், ஃபோர்க்ளோசர் ஆஃப் பாலிசி, லோன் வாங்கிட்டு ஃபோர்க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதே தான் இது. பாலிசி ஆல்ட்ரேஷன் ஒன்றும் இல்லை, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ஆட் பண்ணக்கூடியதான். ஏபி ரைடர் கேன்சல் பண்ணிக்கலாம். சுசைட் கிளாஸ் சொல்லிட்டேன். யூனிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருடத்துக்கு ஒரு தரம் கொடுக்கணுங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஃபண்டு சுவிட்ச் ஓவர் பண்ணாலும் யூனிட் ஸ்டேட்மெண்ட் கேட்டு வாங்கலாம். பாலிசி ஹோல்டர் கேட்டுக்க எவரி ரைட் இருக்குது பாலிசி ஹோல்டருக்கு, அது பார்த்துக்கலாம். கஸ்டமர் போர்ட்டலில் ப்ரீமியம் சர்வீஸ்லேயும் போய் பண்ணிக்கலாம். ரைட்? இது வரைக்கும் யூலிப்னா என்ன ஒரு கிளான்ஸாக ஒரு ஓவர்வியூ கொடுத்தேன். நிவேஷ் பிளஸ்னா என்ன, ஏன்னா நிவேஷ் பிளஸ் தெரிஞ்ச பிளான் தான். என்ன மாற்றங்கள் வந்திருக்கு பிட்வீன் 849 அண்ட் 749. பீரியாடிக்கல் டிஸ்க்ளோஷர்னு ஒன்று இருக்கு, எல்ஐசி வெப்சைட்ல இருக்கு. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல. அந்த பீரியாடிக்கல் டிஸ்க்ளோஷர்ல எவ்ரி மந்த் எண்டு அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபண்டுக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் மணி பிளஸ், மார்க்கெட் பிளஸ், ஃபியூச்சர் பிளஸ், எல்லாம் ஏகப்பட்ட யூலிப்ஸ் இருக்கு நமக்கு. இண்டெக்ஸ் பிளஸ், பென்ஷன் பிளஸ், பழைய பிளான்ஸ் பீமா பிளஸ் நிறைய இருந்தது இல்லையா? அந்த பிளானுக்கெல்லாம் ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு பிளானிலையும் 4 ஃபண்டு 3 ஃபண்டு இருக்கும். மாதம் டிஸ்க்ளோஷர் உண்டு. நீங்க யூலிப் பிளான் என்ஏவியில் கிளிக் பண்ணீங்கன்னா ரைட்ல வரும் வெப்சைட்ல யூலிப் டிஸ்க்ளோஷர்னு ஒன்று இருக்கு. இதுல என்ன தெரியும்னா நம்ம ஃபண்டை யார் மேனேஜ் பண்றா, எப்படி எந்தெந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றாங்க, எந்தெந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு வருது இன்வெஸ்ட் பண்றாங்கிறத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிவேஷ் பிளஸ் நான் காமிக்கிறேன். 2 மார்ச் 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டு. இன்னைக்கு என்ஏவி 20 ரூபா, அதாவது 31/10 உண்டானது டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 31 அக்டோபர் 20 ரூபா 51 பைசான்னு வச்சுப்போம். இப்போ இது நான் growth ஃபண்டு தான் போட்டிருக்கேன். இப்போ நான் காமிக்கிறது growth ஃபண்டு, ஹை ரிஸ்க் ஃபண்டு. நீங்க பார்க்க வேண்டியது இந்த மாதிரி நிவேஷ் பிளஸுக்கு 4 ஃபண்டுக்குமே இந்த மாதிரி தனித்தனியா வருது. டவுன்லோட் பண்ணி பாருங்க டைம் கிடைக்கிறப்போ. டாப் 10 ஹோல்டிங்ஸ், டோட்டல் அசெட் மேனேஜ்மெண்ட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இந்த ஃபண்டுக்கு இருக்கு இல்லையா? இந்த growth ஃபண்டுக்கு மாத்திரம் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh crores வச்சுப்போம். அப்போ இந்த 10 கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த அசெட் அண்டர் மேனேஜ் 6.22%, மாருதி, பஜாஜ் ஃபைனான்ஸ் 5.18, எல்என்டி. ஏன்னா பாலிசி ஹோல்டர் கேட்பாங்க, இவ்வளவுலாம் வாங்கினீங்களப்பா, நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணீங்க, போர்ட்போலியோ காமிங்கன்னு சொன்னா நம்ம தெரியாம முழிக்க கூடாது. எல்லாமே இருக்கு, அவைலபிள் இன்ஃபர்மேஷன். சில பாலிசி ஹோல்டர்ஸ் ரொம்ப இன்ஃபார்ம்டா எஜுகேட்டடா இருந்தா அவங்களே பார்த்துருவாங்க. அந்த சமயத்துல அவங்க நானே பார்த்தேன் உனக்கு தெரியலான்னு கேட்கவும் கூடாது. நான் அதுக்கு தான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். சிலவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், அது வேற விஷயம். தெரிஞ்சிருந்தா நல்லது. தெரியாதவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பாலிசி ஹோல்டர்கிட்ட யூலிப் பேசுறப்போ இதை எடுத்துன்னு போகணும் பிரிண்ட் அவுட். அஸ்யூமிங் நீங்க நிவேஷ் பிளஸ் பேச போறீங்கன்னா 4 ஃபண்டுக்கும் உண்டான ஏதோ பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு போகணும். வாட் இஸ் ராங்? இல்லைன்னா பிடிஎஃப் ஆவது சேவ் பண்ணிக்கணும். அப்போ இந்தந்த கம்பெனிலாம் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி டோட்டல் ஈக்விட்டி பாருங்க 72.94. வெரி சிம்பிள். 100 ரூபா இருக்குன்னு அந்த ஃபண்டு growth ஃபண்டு 72 ரூபா 94 பைசா ஈக்விட்டியில தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் growth ஃபண்ட். ரைட்டா? சரி சார், இந்த பேலன்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்றாங்க இங்க பாருங்க 12.24%, எல்லாம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இங்க பாத்தீங்கன்னா இந்தந்த வருடங்கள்ல மெச்சூர் ஆகுதுன்னு போட்டிருக்காங்களா பாருங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ 7.10%, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டி 18/4/2029. இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்தே ஆனோம். ஸோ இதுல ஒண்ணுல எங்கேயாவது லாஸ் ஆச்சுன்னா கூட இதுல காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இதெல்லாம் அஷ்யூர்டு ரிட்டர்ன் ப்ராடக்ட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இது இல்லாம பாருங்க கார்பரேட் பாண்ட்ஸ் எங்க சார் போட்டிருக்காங்க? ஆதித்யா பிர்லா ஹவுசிங் ஃபைனான்ஸ் போட்டிருக்காங்களா? என்சிடிங்கிறது என்ன தெரியுமா? நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். ரைட்டா? 0.1. இப்போ பிக்சட் டெபாசிட் என்ன சார் போடுறாங்க? எல்லாத்துலயும் போட்டிருக்காங்க. அப்ப இந்த டோட்டலா இந்த 100 ரூபாயை எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 100 ரூபாயை எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா 72 ரூபா 94 பைசா ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றாங்க. டாப் 10 கம்பெனி தான் இப்ப நான் காமிச்சிருக்கேன். ரைட்டா? அதை போட்டிருக்கேன். ரைட்டா? இப்போ டெட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேரண்டீடு டெட் பேப்பர். இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு கொடுப்போம், இந்தந்த வருடங்களில் கொடுப்போம், மெச்சூரிட்டி டேட்டே போட்டிருக்காங்க பாருங்க. டோட்டலா 100% வந்துடுதா? இவ்வளவுதான். இந்த மாதிரி growth ஃபண்டு, பேலன்ஸ் ஃபண்டு, பாண்ட் ஃபண்டு, செக்யூர் ஃபண்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் டிஸ்க்ளோசர் இருக்கு. எல்லா யூலிப் பிளானுக்கும் தனித்தனியா இருக்கிறது. கிட்டத்தட்ட 65 66 இது நீங்க பிடிஎஃப் பார்க்கலாம். ஒரு டேட்டா எவ்ரி மந்த் எண்ட் அது இருக்கும். இப்ப நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே பாருங்க, எல்ஐசி வெப்சைட்டுக்குள்ள போய் பாருங்க. 31 அக்டோபருக்கு உண்டான யூலிப் டிஸ்க்ளோசர் இருக்கும். ரைட்டா? சரி சார், இதை எப்படி அசெட் அலோகேஷன் பண்றாங்க பாருங்க. ஈக்விட்டி 40 to 80%, டெட் 20 to 60%, மணி மார்க்கெட் 0 to 40%. அப்போ டோட்டல் ஈக்விட்டி மேல போட்டுக்கிறது crores. ஓகே, இப்ப இதுல ஏயுஎம் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? நிவேஷ் பிளஸுக்கு உண்டான growth ஃபண்டினோடு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 13,583 crores. இந்த 13,583 crores எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? as of 31 அக்டோபர்
9,909 crores in equity. Money market 522.46 crores. Debt 3,151.36 crores. இவ்வளவுதான். இதனோட பெர்சன்டேஜ் தான் அது. இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்கு எல்ஐசியில பாருங்க, ஒரு லேடி பேர் கூட மோகனும் போட்டிருக்காங்க. எவ்வளவு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு பாருங்க, வெளித்தன்மை, எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லாம. யார் இப்படி மியூச்சுவல் ஃபண்ட்காரன் சொல்லுவானா? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் உங்களுக்கு இப்படி சொல்லுவான்னு எனக்கு காமிங்க. சான்ஸே இல்லை. அப்போ நம்ம இவ்வளவு கான்பிடண்டா பேச தெரியணும். எல்லாமே அவைலபிள் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். டிரான்ஸ்பரன்சி அதுதான் முக்கியம். ஸோ ஃபண்ட்ஸ் மேனேஜ், இந்த லேடி மாத்திரம் பாருங்க, சுப்ரியா சவான்கிறவங்க இந்த ஃபண்டெல்லாம் மேனேஜ் பண்றாங்க. இவ்வளவு ஒரு டிரான்ஸ்பரண்டா டிஸ்க்ளோசர் இருந்து நம்ம பண்றோம்னா, அப்போ ஏன் நம்ம இதை விற்கக்கூடாது? பெர்ஃபார்மன்ஸ், இப்போ பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்று பார்க்குறாங்க. இந்த டெட் ஃபண்டு இதெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா, இன்செப்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் 12% வாங்கினாலே போறோம். எக்ஸ்பெக்டேஷன் என்ன? 12% வந்தாலே ரிட்டர்ன் போறோம். ஆனா எவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்கு? 16.64. அப்போ இத மாதிரி நம்ம பேச தெரியணும். திஸ் இஸ் கால்டு பொசிஷனிங் த ப்ராடக்ட். இதை காமிக்கணும். எப்பா நீ சொல்றியப்பா இதுதான் பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன், இவ்வளவு நாங்க பண்ணினாலே போறோம். ஆனா எங்களோட ரிட்டர்ன், ஃபண்ட் ரிட்டர்ன் கீழே பாருங்க, சின்ஸ் இன்செப்ஷன் அந்தந்த பீரியட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு வந்திருக்கு? இதை நம்ம சொல்ல தெரியணும். 12% இருக்கக்கூடிய இடத்துல 16% 64. கரெக்டா இல்லையா? அப்ப சொல்ல தெரியணும். இதெல்லாம் பெஞ்ச் மார்க் கிரெடிட் ரேட்டிங், கிறிசில் நிவேஷ் growth பாருங்க. கிரெடிட் ரேட்டிங் பெஞ்ச் மார்க் வச்சிருக்காங்க, 5% growth ஆயிருக்குங்கிறாங்க. டைனமிக் கில்ட் இண்டெக்ஸ், இதெல்லாம் ஒரு ஜெனரல் ஒரு இதுக்கு வேண்டி டிஸ்க்ளோசர் போட்டிருக்காங்க அவங்க, ரைட்டா? இப்போ அசெட்ஸ் கிளாஸ்டு ஃபண்டு, இப்போ அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அப்போதே காமிச்சேன் இல்லையா? அமௌண்ட் சொன்னேன், இப்போ வந்து கிராஃபாக காமிக்கிறேன். ஈக்குவிட்டியில் 72 ரூபா, 100 ரூபாயை வந்து 72 ரூபா 94 பைசா ஈக்குவிட்டியில் போட்டிருக்காங்க, ரைட்டா? 24 ரூபா 80 பைசாவை வந்து டெட் பேப்பரில் போட்டிருக்காங்க. 2 ரூபா 25 பைசாவை மணி மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. அசியூமி ஒரு 100 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த அமௌண்ட்டை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செக்டாரல் அலோகேஷன், எந்தெந்த செக்டார்லாம் ஒரே செக்டார்ல பண்ண முடியுமா? ஒரு வந்து நம்ம ஸ்டாக் வாங்குறோம்னா என்னென்ன செக்டார்னு பார்க்குறோம், இன்ஜினியரிங்கான்னு பார்க்குறோம், ஃபார்மாவான்னு பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான்னு பார்க்குறோம், ஆட்டோமோட்டிவான்னு பார்க்குறோம். அப்போ ஆயில் அண்ட் கேஸா, சிமெண்ட் கம்பெனியா பார்த்து தானே வாங்குறோம். இதுதான் செக்டோரல் அலோகேஷன்னா, எந்தெந்த செக்டார்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு ஒரு வெளிப்படைத்தன்மையோட இப்படி சொல்றோம், இதெல்லாம் நாங்க பண்றோம்னு. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டால சொல்ல முடியுமா? நீங்க வேணா வெப்சைட்ல பாத்துக்கோங்க, சொல்லுவோம், அது வேற விஷயம். இவ்வளவு டீட்டெயிலா சொல்ல முடியுமா? லைஃப் கவரேஜோட கொடுத்து, சார்ஜஸையும் கம்மியா எடுத்துன்னு, டாக்ஸ் பெனிஃபிட்டையும் கொடுத்து பண்ண முடியுமா? ஸோ நிவேஷ் பிளஸ் ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன், நான் 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன் கிளாஸை. 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு சார். இது எல்ஐசியிலேருந்து வந்தது தான், நான் பண்ணலை, ஃபர்ஸ்ட் அதையும் சொல்லிடுறேன். எல்ஐசியிலேருந்து எஸ்டிஎம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. இது உண்மையான தகவல், ஆத்தன்டிகேட்டட் தகவல், ரைட்டா? 10 லட்ச ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ரைட்டா? ஜிஎஸ்டி 4.5% போட்டிருக்கு, ஆனால் இங்கே எடுக்கல, சார்ஜஸ்ல தான் எடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வருடங்களுக்கும் அவருக்கு ரிட்டர்ன் எப்படி வருதுங்கிறத பாருங்க. growth ஃபண்ட் அசியூம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மேலே விட்டுருங்க. ஏஜ் 25 வயசு, 30 வயசுல அவருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 30,000 ரூபா. ஏன்னா 3% ஆஃப் தி 10 lakhs. அந்த 30,000 ரூபாய் யூனிட்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது 10வது வருஷம் 40,000 ரூபா, அதை யூனிட்டா கன்வெர்ட் பண்ணி அவருக்கு ஆட் பண்ணுவாங்க. அன்னே டேட்ல என்ஏவி என்ன இருக்கும்? அப்ப கவரேஜ் ஏறிண்டே இருக்கா இல்லையா? இங்க 10 லட்ச ரூபா போட்டவருக்கு 12,50,000 இப்படி ஏறிண்டே இருக்கா இல்லையா? அப்போ பேசிக் சம்பஷன் எவ்வளவு? 12,50,000 ரூபா. இந்த 3வது வருஷத்திலேயே அவருக்கு 13,38,948 ரூபா போயிடுது. அப்போ பேசிக் சம்மர் எவ்வளவு? 10 லட்ச ரூபாய்க்கு 12,50,000 ரூபா. அப்போ சம்மர் ரிஸ்க்கு கவலைப்பட வேண்டாம், மார்டாலிட்டி சார்ஜ் இருக்காது. இதுதான் முக்கியம், அதை சொல்ல வரேன், ரைட்டா? ஸோ கேரண்டி ரிட்டர்ன் ஆட் ஆகுது. இது வந்து ஒரு 17.7% growth எல்லாம் போட்டிருக்காங்க. இதே இது 12% என்ன? அதுக்கு ஒரு அசம்ஷன்.
சார்ஜஸும் போட்டிருக்கோம். சார்ஜஸ் டோட்டல் சார்ஜஸும் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு, செகண்ட் இயர்ல எவ்வளவு, தேர்ட் இயர்ல எவ்வளவுன்னு. ரைட்டா? ஏன்னா இது வந்து சிங்கிள் பிரீமியம் தானே. எப்போ உங்களுக்கு வந்து மார்டாலிட்டி சார்ஜ் இல்லையா உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியல் தான். ரைட்டா? நம்ம ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் ஆனோம். நம்ம கன்வின்ஸ் ஆனா கஷ்டம். இங்க ஆக்சிடென்டல் கவரேஜ் போட்டிருக்காங்க, பட் நான் சொன்ன மாதிரி அது தேவையில்லை. இந்த டோட்டல் சார்ஜில் ஆக்சிடென்ட்டும் சேர்ந்துருக்கு. அவர் என்ன ஆக்சிடென்ட் ரைடர் ஆப்ட் பண்ணியிருக்காரு அதனால. ஸோ கேஷ் வேல்யூ எவ்வளவு, 5 வருஷத்துக்கு லாக்இன் போட்டாங்க இல்லையா? பேலன்ஸ் பாருங்க, டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பாருங்க, 27,57,704. 12% ரிட்டர்ன்ல போட்டா, 17.78% ரிட்டர்ன்ல போட்டா 43 lakhs வருது கிட்டத்தட்ட. இது எத்தனை வருடங்கள்ல? 10 வருடங்கள்ல 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. 4 times, 4-fold இன்க்ரீஸ். இங்க இங்க ஆல்மோஸ்ட் 3-fold இன்க்ரீஸ். அப்போ இந்த பிளான் பெஸ்டா இல்லையா? வெரி சிம்பிள். இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். இப்படிதான் அனலைஸ் பண்ணணும். இதை காமிக்கணும். பார்த்துக்கட்டுமே, டிஸ்க்ளோசர் இருக்கு, பார்த்துக்கட்டுமே. யூனிட் ஸ்டேட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணவங்க வாங்கினா காமிக்கலாமே. இப்ப நிவேஷ் பிளஸ் அட்வான்டேஜ் என்ன சார்? எப்படி சார் இது டாக்ஸ் ஆறுது? 10 லட்ச ரூபா போட்டிருக்காரு, 5 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு வருது. ஸோ டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு, டிஃபரன்ஸ் தானே எப்போதுமே வந்து டாக்ஸ் ஆகும். 11,40,000 ரூபா கெயின்ஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் 1,25,000 லாங் டேர்ம் இல்லையா? ஸோ 1,25,000க்கு மேலே போனதான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அது வரைக்கும் போனால் கிடையாது. ஸோ 1,25,000 கழிச்சிடுறாங்க. பேலன்ஸ் சார்ஜபிள் டு கேபிட்டல் கெயின் 10,15,766 ரூபா. இதுல 12% கழிச்சிடுறாங்க டாக்ஸுக்கு. இவர் எப்ப ரிசீவ் பண்றாரோ அந்த வருஷத்துல தானே டாக்ஸ். எப்ப கட்டுவோம்? only when we receive the money. அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம டாக்ஸ் கட்ட முடியும்? அப்ப நெட் கெயின் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவு? 20,13,795 ரூபா. அவர் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவு? 10 லட்சம் ரூபா. ரிட்டர்ன் எவ்வளவு? 15%. இப்ப இதை சொல்லுங்க, இது பெஸ்டா இல்லையா? பொறுமை வேணும். ஃபர்ஸ்ட் நம்பணும். மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணுங்கிறது உண்மை, இல்லைன்னு சொல்லல. நம்மளே கன்வின்ஸ் ஆகாம இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருந்தால், சார்ஜஸ் இருந்தா அப்பப்போ யூனிட் ஸ்டேட்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். எந்த ஃபண்டு பெர்ஃபார்ம் ஆலையோ அவரை மாற்ற சொன்னா அவரோட இஷ்டத்துல விடணுமே தவிர நம்மளாக எதுவும் சொல்லக்கூடாது. இப்ப எல்லாருமே ரொம்ப படிச்சவங்க, எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும். ஸோ இந்த மாதிரி சார்ட் எல்லாம் காமிச்சோம்னா டெஃபினட்டா நிவேஷ் பிளஸ் நம்மளால விற்க முடியும். எனி யூனிட் விற்க முடியும். மார்டாலிட்டி சார்ஜுக்கு சார்ஜ் எடுப்பாங்கிறது உண்மை, இல்லைன்னு சொல்லலை. அது ரெகுலர் பிரீமியத்துக்கு போனால் கொஞ்சம் ரிஸ்க், 7 times 10 times ரிஸ்க் கவரேஜ் இருக்கு. ரைட்டா? அது சின்ன ஏஜுக்கு அவ்வளோ வராது, பெரிய ஏஜுக்கு கொடுக்கக்கூடாது. இங்கே பெரிய ஏஜுக்கு கொடுத்தா கூட ஃபண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுனா சம்மர்ஷூரை விட பேசிக் சம்மர்ஷூர், அதுவும் ஆப்ஷன் 1 தான் நான் பேசுகிறேன். ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஒன்லி ஆப்ஷன் 1, 1.25 times, 10 times கிடையாது. அதை போனீங்கன்னா ரிஸ்க் கவரேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மார்டாலிட்டி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும். அதனால அது நாட் அட்வைசபிள். பாலிசி ஹோல்டர் கேட்டால் கொடுக்கணும். ரைட் சார். இப்போ என்ன சார், இப்போ இதுக்கு அதுக்கு எஃப்டிக்கு என்ன வித்தியாசம்? எஃப்டியில் என்ன வருது பாருங்க. இதே 10 லட்ச ரூபா போட்டிருக்காரு. அப்படியே குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட், குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வாங்கினா கூட டிடிஎஸ் எவ்வளோ ரிட்டர்ன் வருது? இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வேல்யூ அட் தி எண்ட் ஆஃப் 5 வருஷம் எவ்வளோ வருது? 13,30,921 ரூபா. அதில் வந்து 20 லட்ச ரூபா பார்த்தோம். ஸோ எஃப்டி வந்து 7%. அவர் டேக்ஸ் ஸ்லாப் என்ன வருதுங்கிறது தான் டேக்ஸ் போட்டிருக்கு. ஸோ கடைசியில் என்ன வேல்யூ வருது, டிடிஎஸ் பிடிச்சிட்டு என்ன கட்டணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ பாருங்க, இங்கே ரிட்டர்ன் 6.66% வருது, அங்கே 5.88% வருது. இது ஒரு எஃப்டினோடு கம்பேரிசன். அங்கே எவ்வளோ ரிட்டர்ன் வந்தது? 15.03%. இங்கே எவ்வளோ ரிட்டர்ன் வருது? 5.88%. சி, எஃப்டியில் லிக்விடிட்டி இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன், அது வேற விஷயம். பட் பொறுமை இருந்து இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோல்ல எனக்கு இவ்வளவு பணம் வேணுங்கிறவங்க, திங்க் பண்றவங்களுக்கு நம்ம இப்படி கொடுக்கணும். இது என்ஏவி. இது எகைன் 31.10. ஒவ்வொரு ஃபண்டுக்கும் என்ஏவி எப்படி போயிருக்குங்கிறத பாருங்க. இது எல்லாமே அவைலபிள். நீங்க வந்து ஒரு டேட்டு எப்படி உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க டவுன்லோட் பண்றீங்களோ உங்களோட இன்டர்நெட் பேங்கிங், அதே மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணலாம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அதாவது ஒவ்வொரு பிளானுக்கும் நீங்க 6 மாசத்துக்கு எவ்வளவு என்ஏவிங்கிறத ஃப்ரம் திஸ் பீரியட் நீங்க போட்டீங்கன்னா வந்துடும். இது எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. ரைட்டா? லான்ச் டேட் இருக்கு,
இதெல்லாம் என்ஏவி growth ஃபண்டு, ஒவ்வொரு ஃபண்டுக்கும் என்ஏவி இருக்கு. இப்படி நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து இது எப்போதுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரிண்ட் எடுத்துக்கிறதுக்காக கூட வெப்சைட்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. எல்லாமே எங்கேயாவது யூனிட் லாஸ் ஆயிருக்கா பார்க்கணும் நம்ம. அப்கோர்ஸ் சில பீரியடுக்கு தக்கன இருக்கு, அது வேற விஷயம். பட் எங்க போயிருக்கு பாருங்க. 10 ரூபாய்க்கு லான்ச் பண்ண மார்க்கெட் பிளஸ்லாம் எவ்வளவு இருக்கு? 52 ரூபாய் 82 பைசா. ரைட்டா? growth ஃபண்ட் 36 ரூபா. செக்யூர்ட் ஃபண்ட் பாருங்க மார்க்கெட் பிளஸ்ல 52 ரூபா. இதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். மணி பிளஸ் நம்ம எல்லாரும் பயந்தோம். இப்ப எவ்வளவு? 57 ரூபா 32 பைசா. 10 ரூபாய்க்கு லான்ச் பண்ணது 2008ல. 2008 ஓகே, 15 வருஷம் இல்லை 16 வருஷம் ஆயிடுது, அது வேற விஷயம். ஆனா எத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? மோர் தென் 400% இன்க்ரீஸ் ஆயிருக்கு நேவி. இதுக்கு மேல என்ன வேணும்? பென்ஷன் பிளஸ், அதுவும் என்ஏவி பாருங்க. டெட்டு, மிக்சடு, என்டோமெண்ட் பிளஸ். என்டோமெண்ட் பிளஸ் growth ஃபண்ட் பாருங்க 42 ரூபா 35 பைசா. 2010ல லான்ச் பண்ணது. 2010னா 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷத்துல ஆல்மோஸ்ட் மோர் தென் 300%. இதுக்கு மேல நம்ம என்ன வேணும் சொல்லுங்க? நியூ பென்ஷன் பிளஸ் எல்லாம் பிளஸ் பிளஸ்ல தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. நிவேஷ் பிளஸ், அதனால தான் பிளஸ் வச்சிருக்காங்க. நிவேஷ் மைனஸ் வைக்கல. நிவேஷ் பிளஸ்னா பிளஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்கிறது அர்த்தம். ரைட்டா? இண்டெக்ஸ் பிளஸ், இந்த பிளஸ்ன்னு வச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தானே. மைனஸ் வச்சா வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ரைட்? அண்டர் ரைட்டிங் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தெரியும், சிங்கிள் பிரீமியத்தில் பேசிக் சம் அஷ்யூர்டு மைனஸ் இன்வெஸ்டட் அமௌண்ட், தட் இஸ் தி எஸ்யூசி இல்லையா? ஸ்டாண்ட் அலோன். ஸ்டாண்ட் அலோன்னா என்ன? இது தனி லிமிட். நீங்க என்னதான் வந்து ப்ரிஃபர்டு இதுல வந்து கன்வென்ஷனல் பிளான் 1 கோடி 50 லட்சம் அதெல்லாம் கொடுத்தா கூட இது ஸ்டாண்ட் அலோன் தனி லிமிட். 35 வயசு வரைக்கும் ஒருத்தட்ட 60 லட்ச ரூபா பிரீமியம் வாங்கினீங்கன்னா 75 லட்ச ரூபா. ரைட்டா? அப்ப எஸ்யூசி எவ்வளவு? 15 லட்ச ரூபா தான். 36 டு 50 இது அண்டர் ரைட்டிங் கான்செப்ட். ரைட்டா? 40 லட்ச ரூபா சிங்கிள் பிரீமியம் வாங்கினா 50 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா தான் எஸ்யூசி. 51ல இருந்து 60 3 லட்ச ரூபா தான் எஸ்யூசி. 12 லட்ச ரூபா சிங்கிள் பிரீமியம் வாங்கினா 15 லட்ச ரூபா கவரேஜ் கிடைக்கிறது. 51ல இருந்து 60 வயசு ஆளுக்கு 15 லட்ச ரூபா கவரேஜ் கிடைக்கிறது. 12 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றாரு அந்த வயசுல. மெடிக்கலே இல்லாம கொடுக்கலான்னா இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? சரி சார், இது எப்படி பொசிஷன் பண்றது சார்? யாருக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் நிறைய ரிட்டர்ன் வேணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். இது ஒரு சப்ஸ்டியூட்டா டேர்ம் பிளான் இல்லாதவங்களுக்கு ரிஸ்க் கவரேஜ் இருக்கனால சேர்த்து கொடுக்கணும். ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். ரிட்டையர்மெண்ட் இன்கம் வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்கணும். வெரி ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட் இஃப் ஒன் ஹூ இன்வெஸ்ட் இன் தி நேம் ஆஃப் தேர் சைல்டு. சின்ன பசங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒன் டைமா போடுறவங்களுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் வீடு வித்தவங்க இது பண்ண ஆனிட்டி பிளான்ங்கிறது டிஃபரெண்ட். இது வந்து மார்க்கெட் பேஸ்ட் ரிட்டர்ன். ஆனிட்டி பிளான் வந்து கேரண்டீடு ரிட்டர்ன். ரைட்டா? இப்போ கமிங் டு த டாக்ஸேஷன் ஆஸ்பெக்ட் குயிக்கா சொல்லிடுறேன். இது முன்னாடி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக்ஷன் 10(10D இருக்கு, இல்லைன்னு சொல்லல. 10% ஆஃப் த கேபிட்டல் சம் அஷ்யூர்டுங்கிறது ஒன்று இருக்கு. சிங்கிள் பிரீமியத்துக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. ரைட்டா? 1/2/2021 அப்புறம் இஷ்யூ பண்ண பாலிசி வருடாந்திர பிரீமியம் 2.5 லட்சத்துக்கு மேல போகக்கூடாது. அக்ரிகேட் பிரீமியம் ஒருத்தர் 4 பாலிசி வச்சிருந்தாருன்னா அதே தான். அந்த இதுல வந்து 5 லட்சம் சொல்றாங்க, இங்க 2.5 லட்சம் ரூபா போனா என்ன சார் ஆகும்? 4 பாலிசியில இருந்தாலும் 3 பாலிசியில 2.5 லட்சம் இருந்தாலும் அதோட அதுங்க அந்த பாலிசிக்கு டாக்ஸ் ஆகாது. பேலன்ஸ் இன்னொரு பாலிசிக்கு எது இருக்கோ அவருக்கு எது பெனிஃபிட்டோ அந்த சமயத்தில் அவர் ரிசீவ் பண்றப்போ அது டாக்ஸ் ஆகிடும். நான் செக்ஷன் 10(10D நடத்துறப்ப சொன்னேன் இல்லையா? லைஃப் சைக்கிள் ஆஃப் த பாலிசி டேர்ம் சொல்லியிருந்தேன். அதே தான். இது வந்து 1/2/2021 அப்புறம் இஷ்யூ பண்ண பாலிசிஸ்க்கு தான் பொருந்தும். அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு பொருந்தாது. நிவேஷ் பிளஸ்க்கு இது பொருந்தாது. ஏன்னா எல்லாருமே 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப அதுதான் இப்போ டாக்ஸ் காமிச்சிட்டேன்னா இல்லஸ்ட்ரேஷன்லேயே காமிச்சிட்டேன். கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இண்டெக்ஸ் பிளஸுக்கு இது பொருந்தும். பென்ஷன் பிளஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம். சரியா? எஸ்ஐபிக்கு உண்டு. நமக்கு என்ன சார் பிக் டிக்கெட் இதனால அடி வாங்குமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிக் டிக்கெட் அடி வாங்கும், நம்ம பேசுற விதத்துல இருக்கு. ஹை நெட்ஒர்த் எல்லாம் நம்ம லூஸ் பண்ணுவோமா? இந்த மாதிரி செக்ஷன் 10(10D பெனிஃபிட் இப்படி வந்து வச்சிருக்காங்க. அந்த பிளான்ல 5 லட்சம் வச்சிருக்காங்க. ட்ரெடிஷனல் பிளான்ஸ்ல 5 லட்சத்துக்கு மேல போகக்கூடாது இல்லையா? நம்ம அன்னைக்கு பேசினோமே. ஓவரால் அக்ரிகேட் பிரீமியம் ஷுட் நாட் எக்ஸீட் 5 lakhs இன் தி ஃபினான்ஷியல் இயர். இதுல 2.5 லட்சம் ரூபா. அது வந்து 1/4/2023 அப்புறம் இஷ்யூ பண்ணது. இது 1/2/2021 அப்புறம் இஷ்யூ பண்ண பாலிசி. பழைய பாலிசிஸை பத்தி கவலைப்பட வேண்டாம்.
சரி சார் என்ன பண்றது? ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். ஜென் ஜூமர்னு சொல்லுவாங்க. 1990லேருந்து 2000க்குள்ள பிறந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்களுக்குலாம் ஏஜ் வந்து 30, 32, 35, 25, 28 அப்படிதான் இருக்கும். ரைட்டா? அவங்க வந்து அவங்களோட கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 860 பில்லியன், ஆல்மோஸ்ட் 17,68,crores வருது. 68,000 crores வந்து இருக்கு. 43% ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் அவங்க பண்றாங்க. அவ்வளவு பணம் வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க அது வந்து $200 பில்லியன் வந்து டைரக்டா அவங்க ஓன் ஏர்னிங்லயே வருதான். ஒய் ஐ எம் சேயிங், பணத்தை என்ன பண்ணுவோம் தெரியாம ஆன்லைன்ல இதுல என்னத்தையோ செலவழிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு யூடியூபே இருக்கு, நான் லிங்க் வேணா அனுப்புறேன், நீங்க பாருங்க. அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு. ஸோ 43% ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் கோஸ் டுவர்ட்ஸ் திஸ். இந்த $860 பில்லியன், 8,410 crores ஒரு பில்லியன். $1 பில்லியன் ஆவரேஜா இன்னைய ரேட்டு பிரகாரம் அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணீங்கன்னா 8,410 கோடி. 860 பில்லியன் அப்படின்னா பெருக்கிக்கோங்க. அந்த அமௌண்ட்ல 43% ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன். அப்போ ஆல்மோஸ்ட் 50% வச்சுக்கோங்களேன், 43%. அப்போ எவ்வளவு பணம் இருக்கு? இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக். சின்ன பசங்களை அட்டாக் பண்ணணும் மார்க்கெட்டை சொல்லி. அவன் மியூச்சுவல் ஃபண்ட் அது சொல்லுவான், அது வேற விஷயம். இதை சொன்னோம்னா பணத்தை வச்சுன்னு, ஏன்னா இப்பெல்லாம் எல்லா கம்பெனிலும் நிறைய இன்கம் இது கொடுக்குறாங்க. ஸோ இது எதுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு பொசிஷன் பண்ணுறதுக்கு தான். கொஞ்சம் நிறைய தான் டைம் ஆயிருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். நம்ம ஓன் கிளாஸ் தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் ஏன் டைம் அதிகமாக இருக்குன்னு யாரும் கேட்க போகிறது இல்லை. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். ப்ரொவைடட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டே இன் த செஷன். போறோம்னா முடிச்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த யூலிப் வந்து இப்படி தான் இருக்கும், ரைட்டா? இப்போ கூட ஒருத்தர் வந்து அட்மிட் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி வந்தால் என்ன பண்ணுறது? வேண்டாம், விடுங்க, அவங்க தேவையில்லை. தேங்க்யூ வெரி மச். சவுண்டு போடாதீங்கம்மா. யாருக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், தவறுகள் இருந்தாலும் சொல்லலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். யூலிப் வந்து கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் தான், பட் நம்ம இப்படி தான் படிச்சாகணும். இது 1க்கு 2 ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு பிளானாக எடுப்போம். கான்செப்ட் புரிஞ்சிட்டுனா போகிறோம், ரைட்டா? ஐயா சங்கர சுப்ரமணியம் ஐயா கேட்கலாம். சார் சொல்லுங்க சார். அவரை அட்மிட் பண்ணுங்க. பண்ணனே ஐயா பேசுங்க. வணக்கம். நல்ல அருமையான ப்ரிப்பரேஷன். 100 பக்கம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு நமக்காக. அவர் எவ்வளவு நேரம் பாருங்க, அவருக்குன்னு வேலை இல்லையா? இதை விட்டுட்டு நம்ம ஆட்கள் 74 பேர்ல வந்துட்டு இன்னைக்கு 60 பேர்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். ரொம்ப தேங்க்ஸ், அருமையான ப்ரிப்பரேஷன் சார். எக்ஸலன்ட் ப்ரிப்பரேஷன், எக்ஸலன்ட் எக்ஸ்பிளனேஷன். மைண்ட் வந்து அழகா வாஷ் பண்ணி நியூஸ் பிளஸ் இன்புட் பண்ணிட்டீங்க. இது மக்களுக்கு தெரியணும். எல்ஐசி யூனிட் பிளான்னா வேண்டாங்கிற கண்மூடித்தனமான ஒரு ஹோப் இருந்துட்டு இருக்கு. அதை வந்து எராடிகேட் பண்ணி இதை இன்புட் பண்ணணும். அது என்னுடைய சஜஷன். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த கேரண்டீட் அடிஷன் ஆட் பண்றீங்களா 3%, 6%, ஆமா ஆமா, எஸ். அது வந்து பேசிக்கா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கோ அல்லது ஆஸ் ஆன் தி டேட் ஆஃப்? நோ 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 நோ, ஐ வில் டெல் யூ. சிங்கிள் பிரீமியத்தில் பெர்சன்டேஜ் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானா அந்த பெர்சன்டேஜ் என்னைக்கு அதை எடுக்கிறாங்களோ அன்னைக்கு உண்டான என்ஏவியை அப்படியே கொடுத்துருவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? 5 வருஷம் முடிஞ்ச உடனே 3%னா 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 30,000 ரூபாய். இந்த 5 வருஷம் முடிஞ்ச உடனே என்னைக்கு அவருக்கு அந்த பாலிசி டேட், கமென்ஸ்மெண்ட் டேட் வருதோ, அனிவர்சரி டேட்னு சொல்றாங்க இல்லையா, பாலிசி அனிவர்சரி, அந்த டேட்ல என்ஏவி என்ன இருக்கோ அப்படியே ஆட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். சரி சார், சரி. தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. செல்வம், நீங்க ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களே சார், இருக்கீங்களா? சொல்லுங்க சார், செல்வம் சார். என்ன செல்வம் என்ன வாங்க சார். எனக்கு 2 விட்டு கிளாரிட்டி. டிஸ்கண்டினியூ சார்ஜஸ்னா என்ன சார்? டிஸ்கண்டினியூ சார்ஜஸ்னா ஒன்றும் இல்லை சார். இப்போ இதுல வந்து டிஸ்கண்டினியூஷன் சார்ஜஸ்ங்கிறது சிலவங்க வந்து எழுதி கொடுத்துட்றாங்கல்ல சார், லாக்இன் பீரியடுக்கு முன்னாடி எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுக்குறாங்கல்ல, அது ஃப்ரீசிங். அதுக்கு தான் சார்ஜ் பிடிச்சுன்னு தானே கொடுப்பாங்க. ஏன்னா சிங்கிள் பிரீமியத்துக்கும் நீங்க வந்து லேப்ஸ் ஆகுதுங்கிறது வேற. இது வந்து ரெகுலர் பிரீமியத்துக்கு லேப்ஸ் ஆகிற வாய்ப்பு. இங்க வந்து டிஸ்கண்டினியூனா என்ன அர்த்தம்? எனக்கு நான் சரண்டர் பண்றேன், இப்பவே பண்றேன் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. ஆனா 5 வருஷம் முடியற வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க எப்படா எடுக்கலான்னு. இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஏன் சார் அப்படி பண்ணணும் சிங்கிள் பிரீமியத்தை நீங்க கேட்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் வேற மாதிரி கிராஷ் ஆகுது, அவங்க போட்ட க்ரோத் ஃபண்ட் வேற மாதிரி போறது, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை.
அப்படிங்கிறப்போ 1 இயர்ல டிஸ்கண்டினியூ பண்ணா அதுக்கு ஒரு சார்ஜ், செகண்ட் ஓகே இயர், சார். தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். இது வந்து என்னதான் சிங்கிள் பிரீமியமா இருந்தாலும் இன்னும் ஃபர்தர் லாஸ் ஆக வேண்டாம். ஏன்னா சார்ஜ் எடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா, நீங்க அதை பார்க்கணும். ஆமாமா. ஃபர்தர் லாஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் அந்தந்த இன்வெஸ்டர் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் அது ஓகே சார். அவங்களோட லிபர்ட்டி, தே ஆர் டு லிபர்ட்டி டு டூ. அது யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஓகே சார். அதனால எனக்கு இவங்க ஃபர்தரா இப்போ 55 வயசு ஆள் ஒருத்தர் பண்றாரு சார், பாலிசி எடுக்கிறார். சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், நானே எடுக்கிறேன் ஓகே சார். சார். நான் ஆமா வந்து ஒரு சார். 1 இயர் கழிச்சு பாக்குறேன் என்னோட யூனிட்டை, என்னடா இது இவ்வளவு கழிச்சுட்டானே இவன், எனக்கு ஒண்ணுமே வரலையே. என்னோட பேட் லக், மார்க்கெட் கொஞ்சம் வேற மாதிரி நேரவா போயிட்டு வச்சுக்கோங்க. நான் என்ன நினைப்பேன், சரி அசலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்ப்பா. எனக்கு அவன் சார்ஜ் எடுத்துருவோம். பேங்க்ல ஃபோர்க்ளோஸ் பண்றோம் இல்லையா, எஃப்டிய ஆமா சார். சார்ஜ் ம், பிடிச்சிட்டு ம், உடனே ம். கொடுத்துறாங்க, அது வேற விஷயம். இங்க ஆமா. ஃபர்தரான சார்ஜ் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு இன்கர். ஏன்னா இவன் ஓகே வந்து சார். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் எடுத்துப்பாரு, மார்டாலிட்டி சார்ஜ் எடுத்துப்பாரு. எனக்கு அடுத்த வயசுல இன்னும் அடுத்த வருஷம் இன்னொரு வயசு எனக்கு ஏறிடும். ஐ ஓ டோன்ட் எஸ். வாண்ட் டு எரோடு மை இன்வெஸ்ட்மெண்ட். இருக்கிறது இல்ல. நஷ்டமாயிடக்கூடாது. 10 லட்ச ரூபாயாவது எனக்கு கிடைக்கணும், இல்ல 9 லட்சமாவது ஓகே எனக்கு சார். கிடைக்கணுங்கிற பட்சத்துல நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எழுதி கொடுத்தேன்னா அன்னைய டேட்டுக்கு உண்டான என்ஏவில உண்டானது அதுலயும் ஒரு 4% மினிமம் மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்கணுங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த ஆமா. பேஸ் பண்ணி அதான் அதான் அதான். அந்த பேஸ் பண்ணி அதை நான் போட்டேன்னு நினைக்கிறேன், அதை காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமா சார். அந்த அதை பேஸ் பண்ணி அது இல்லைன்னா அதையும் கொடுப்பாங்க. 4% ஆமா கம்பல்சரி 4%. ரிட்டர்ன் கொடுக்கணுங்கிறது இருக்கு. அதை அதுதான் போட்டு அதுக்கு தானே. அப்படியே அதான் நான் இல்ல அதுக்கு சொல்லிடுறேன். தான் அந்த டிஸ்கண்டினியூ ஃபண்ட் வச்சு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்கண்டினியூ மினிமம் ஃபண்ட்ல 4% போயிட்டு கேரண்டி. அதுல ஈக்விட்டி இல்லாம ரெண்டே ஃபண்ட்ல தான், மணி மார்க்கெட் அண்ட் கவர்மெண்ட் மணி பாண்ட் மார்க்கெட் இல்லையா, அண்ட் ஆமா டெப்ட்ல தான் 40% போட்டுருக்கீங்க. 60%. அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா 5 வருடங்கள் கழித்து அந்த டிஸ்கண்டினியூ ஃபண்டுக்கு என்ன என்ஏவி இவர் போட்டது, இவர் சரண்டர் பண்ணது வருதோ அந்த என்ஏவியில அவர் எடுத்துக்கலாம். அதனால ஓகே 5 சார். இல்லை வருடங்களுக்கு முன்னாடி சிங்கிள் பிரீமியம் டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாதுங்கிறதால இல்ல. இல்ல எனக்கு இல்ல அது ஃப்ரீசிங். அதுக்கு பேர் ஃப்ரீசிங் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க நிவேஷ் பிளஸ் அது ஓகே சார். இப்ப யூலிப்பா இருக்கிறப்ப வந்து எஃப்இபில இருந்து 3 இயர்ஸ்க்கு மேல போயிருச்சுன்னா நம்ம இது பண்ண முடியாது, ரிவல் பண்ண முடியாதுல்ல. ஆமா, எஸ், அதனால தான் நான் இங்க ரிவைவலை பத்தி பேசல. ஏன்னா இங்க ஓகே வந்து ஓகே. இல்ல இல்ல இது என்ன இங்க வந்து காரணத்துக்காக கேட்டா ரிவைவல் அந்த பேசாத காரணம் கரெக்ட். யூலிப்ல வந்து 3 வருடங்கள் தான், 5 வருடங்கள் கிடையாது. அது உண்மை, சரியா? அது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த இதுல இருந்து வரக்கூடிய ஃபண்ட் வந்து இப்ப 3 வருஷத்துக்கு மேல நம்ம பண்ண முடியல, 5 வருஷத்துக்கு உள்ளேயே நம்ம பண்ண முடியலன்னா அதுக்கு வந்து மினிமம் வந்து 4% வந்து டிஸ்கவுண்ட் ஃபண்ட் வழி கொடுக்குறாங்க. மினிமம் 4% கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் ஃபண்ட் வழியில வருதோ அதை வச்சு கொடுப்பாங்க. அதான் சார் கரெக்ட். ஆமாமா, அதுதான் போட்டிருக்கேன். இதுலயும் உண்டு, இதுலயும் உண்டு. அதுதான் வேரியபிள் அண்ட் ம் பிக்சட் ம். இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, யூலிப்ல இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு. அதே மாதிரி எல்லா எஸ் எஸ். பிளான்லயுமே 4% சினேரியோ 8% சினேரியோ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் காமிக்கிறோம் இல்லையா, அதுதான். ஆமா சார். ஸோ அதுதான் அது. எஸ். ஓகே தேங்க்யூ சார். நான் அப்புறம் வேற யாராவது? ஸ்ரீகாந்த் சுப்பிரமணியன் கிருஷ்ணன். சாரி, ஸ்ரீகாந்த் சிவராமகிருஷ்ணன். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நான் வந்து பர்சனலா ஒரு 1 லேக் போட்டிருக்கேன் சார் நிவேஷ் பிளஸ்ல. ஒரு 3 மந்த்ஸ் பேக் போட்டிருந்தேன். அதுல வந்து நார்மலா இப்போ ஒரு 1 லேக் போட்டேன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ஒரு 3 to 4% டிடெக்ட் பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இப்போ சப்போஸ் ஒரு 5,000 ருபீஸ் டிடெக்ட் பண்ணி பேலன்ஸ் 95,000க்கு அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குவாங்க. அதுக்கு வர எவ்வளவு யூனிட்டோ அந்த யூனிட் வந்துட்டு அதுக்குள்ள என்ஏவி தான் எனக்கு இயர்லி ஏர்ன்ஸ் ஏறிட்டு இருக்கும். அப்படித்தானே சார்? 3.3% முதல்ல பிடிச்சிருவாங்க. தட் இஸ் கால்ட் அலோகேஷன் சார்ஜ். ஓகே சார். ஓகே. 100 ரூபா போட்டீங்கன்னா 3 ரூபா 30 பைசா பிடிச்சிருவாங்க. பேலன்ஸ் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் 96 ரூபா 70 பைசாக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போ வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, டியர் எல்ஐசில இருந்து தான் வந்திருக்கு சார். டியர் பாலிசி ஹோல்டர், 5.57 யூனிட்ஸ் ஆர் டிடக்டட் as monthly charges under policy number so and so. Your net units available as on 13/11/2024 வந்து 4647.359 வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் சார்? இல்ல, உங்களுக்கு சார்ஜஸ்லாம் போக உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ஏவியும் அதையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபண்ட் வேல்யூ. ஓகே சார். இந்த 5.57 யூனிட்ஸ் டிடெக்டட்ங்கிறது வந்து போன மாசம் வரல, அதுக்கு முந்தின மாசம் வரல. நான் 5 மாசத்துக்கு முன்னால போட்டேன், அப்பெல்லாம் வரல. திடீர்னு இந்த மாசம் தான் நீங்க அது மெசேஜ் வருது நல்லது. ஆனா யூனிட் ஸ்டேட்மெண்ட் பிரான்ச்ல போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் see the breakup. ஓகே. இது வந்து மாசம் மாசம் இந்த 5 இந்த அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்களா சார்? அது எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் இப்போ தானே வந்திருக்கு, உங்களுக்கு 3 மாசத்துக்கு சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்களா என்னங்கிறது தெரியாது எனக்கு. அது நீங்க யூனிட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டால் தான் அது தெரியும். ஏன்னா
நீங்க உங்களுக்கு என்ன வயசுங்கிறது எனக்கு தெரியாது. கரெக்டா? ஓகே ஓகே. நீங்க என்ன ஃபண்டில் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நிவேஷ் பிளஸ் growth ஃபண்ட் தான் சார் போட்டிருக்கு. growth ஃபண்ட் போட்டா கூட உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு வந்து 30. ஆ ஸோ அது மார்டாலிட்டி சார்ஜ் எடுத்திருப்பாங்க. நீங்க ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கொடுத்துருக்கீங்களா? அதுல கேட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல கொடுக்கல. ஸோ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ரைட்டா? ஓகே சார். ஸோ அது பேசிக் மினிமம் சார்ஜஸ் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. பட் இது மாசத்துக்கு உண்டான சார்ஜா 3 மாசத்துக்கு உண்டான சார்ஜ் இப்போ அனுப்பிச்சிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா ஓகே. எல்ஐசியில வந்து யூனிட்ஸ் இவ்வளவு அலாட்டட்னு பென்ஷன் பிளஸ்க்கு உண்டானதுக்கு எனக்கு வருது. இப்போ அதுவும் 2 ஓகே மாசமா தான் வருது. பட் ஓகே சார். உங்களுக்கு வந்த மெசேஜ் வந்து நீங்க வந்து ஒரு கிளாரிட்டி பர்பஸுக்கு ஏன்னா யூ ஆர் அன் இன்வெஸ்டருங்கிறதுனால பிரான்ச்சில் கேட்டுக்கலாம். இல்ல கஸ்டமர் போர்ட்டல் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல பார்க்கலாம். ஃபைன் சார். ஓகே சார். ஓகே. சரியா? சரி சார். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம். சார் அடுத்து சிவகுமார் சார். டி சிவகுமார் சார். சிவகுமார் சார். டி சிவகுமார் சார் அட்மிட் பண்ணீங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். ம் அதாவது ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் சார். 10 lakhs பண்ணிட்டு ஒரு 7 yearsல பாத்தீங்கன்னா ஒரு பார்சியல் விட்ராயல் எடுத்துடுறோம் அப்படின்றப்ப ம் கேரண்டி ரெசிஷன் எதை பேஸ் பண்ணி சார் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு டவுட்டுங்க சார். கேரண்டீட் அந்தந்த இயர் தான் சார். பார்ஷியல் விட்ராயல் வேற, சரண்டர் வேற. சரண்டர் பண்ணா தான் கிடையாது. பார்ஷியல் விட்ராயல்ங்கிறது நீங்க எடுக்கிறீங்க. இஃப் யூ ஸ்டே வித் த பிளான் டில் மெச்சூரிட்டி, ரைட்டா? கேரண்டீட் அடிஷன் 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இல்ல சார், அது ஏன்னா பார்சியல் பண்றதுனால நம்மளுடைய சம்மர்ஸோட பேஸ் பண்ணி குறைப்பாங்களா இயர்லி ஆமா, அந்த பிரீமியம்? குறைச்சிட்டு நீங்க அடுத்த தடவை நீங்க 2 வருஷத்துல பணம் கட்டிட்டீங்கன்னா திரும்பி அது வந்து ரிகூப் ஆயிரும்ல, ரெஸ்டோர் சார் ஆயிரும்ல. சார் See, you have withdrawing some amount அவ்வளவுதானே தவிர எகைன் நீங்க 10வது வருஷம் ஸ்டே பண்ணீங்கன்னா அந்த கேரண்டீட் அடிஷன் உண்டு. நீங்க வந்து கம்ப்ளீட்டா பாலிசி கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வரல. வெளியில வந்தால் மட்டுமே, சரண்டர் பண்ணால் மட்டுமே, அப்படி கிடையாதே தவிர யூ ஆர் ஸ்டேயிங் வித் பிளான் யுவர் ஓன் மணி நீங்க எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ். லட்சுமி நரசிம்மன் சார். சொல்லுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களே, போயிட்டீங்களா? ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன் சார் அவரு. ம் சார் லக்ஷ்மி நரசிம்மன் சார் அட்மிட் பண்ணிக்கங்க சார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வகுப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிவேஷ் பிளஸ் யூலி பிளான் ஒன்றும் சுத்தமா தெரியாது. ஏன்னா ஏஜென்ட் 2 வயசு தான் 2 வயசு தான் ஆச்சு எனக்கு. ம் ஸோ வகுப்பை பார்த்தா ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாமே நீங்க புட்டு வச்சிட்டீங்க. ம் இதே மாதிரி கொஞ்சம் யூலி பத்தி கொஞ்சம் பேசிக் டேஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் எங்களுக்கு. கத்துக்கிறதுக்கு அதே மாதிரி எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். கத்துக்கிறதுக்கு இந்த பாருங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கோரிக்கை. ஆ, கஸ்டமர் போர்ட்டல் நம்ம எப்படி போர்ட்டல் யூஸ் பண்றதுன்ட்டு அதுவும் ஒரு செகண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். கஸ்டமர் போர்ட்டல்லாம் ஈஸி சார். ஒண்ணுமே இல்லை. பாலிசி நம்பர் வேணும், டேட் ஆஃப் பர்த் வேணும், ஒரு பாலிசி வச்சிருக்கணும், அவ்வளவுதான். இமெயிலுக்கு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா பாலிசியை ஆட் பண்ணலாம், என்ரோல் பண்ணலாம். உங்களோடது, உங்க ஒய்ஃபோடது, குழந்தைகளோடது என்ரோல் பண்ணலாம். குழந்தைகளுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா 18 வயசுக்கு மேல அவங்களுக்கு யூசர் ஐடி தனியா கிரியேட் பண்ணணும். மைனர் குழந்தைகளுக்கு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட பாலிசியை ஆட் பண்ணலாம், ஸ்பௌஸோட ஆட் பண்ணலாம். மைனர் குழந்தைகள் வந்து மைனரோட ஆட் பண்ணலாம். குழந்தைகள் மேஜர் ஆயிடுச்சுன்னா மேஜருக்கு தனி போர்ட்டல் தான் கிரியேட் பண்ணணும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். சரிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வெல்கம் வெல்கம். சார் அடுத்து யாராவது கேட்குறீங்களா? தேங்க்ஸ் முடிச்சுக்கலாமா? சார் முத்துகிருஷ்ணன் சார், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, முடிச்சுக்கலாம்னா முடிச்சுக்கலாம், ஒன்றும் இது இல்லை. யாராவது பேசி நீங்க க்ளோஸ் பண்ணி நீங்க பேசினாலும் சரி, வேற யாராவது பேசிட்டாலும் ஓகே தான். ஜஸ்ட் அண்ணா ஆறுமுகசாமி அண்ணா, இன்னைக்கு தேங்க்ஸ் சொல்றேங்கண்ணா. நீங்க
சார் அனைவருக்கும் வணக்கம். ராஜகோபால் சார் வணக்கம். வணக்கம். நம்ம ஊருக்காரர் அவரு. இன்னைக்கு யூலிப்பு மியூச்சுவல் ஃபண்டு எல்லாமே கொஞ்சம் டிஃபரன்ஸ்லாம் நல்லா சொல்லி கொடுத்தீங்க சார். பென்ஷன்ல குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி பிளான்லாம் சொன்னீங்க. பென்ஷன் பிளான் பத்தி நிறைய நாங்க ஒரு சிலது யூலிப்பு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க அதுல எவ்வளவு ஒரு நாள் பாடம் எடுக்கிற மாதிரி நீங்க எங்களுக்கு வழக்கம் கொடுத்துருக்கீங்க. அதான் நான் சொன்னேன், இது போராது. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பண்ணணும். ஏன்னா ஒரு கிளான்ஸ் யூலிப்னா என்னங்க சொல்லிட்டு தான் நம்ம நிவேஷ் பிளஸ்குள்ள நம்ம போனோம். ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணுங்கனால சிலவங்களுக்கு கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதை பார்க்கணும் இல்லையா? அதனால தான் இவ்வளவு இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சேன். சிலவங்க டக்குன்னு புரிஞ்சுட்டுருவாங்க, சிலவங்க கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படியே கொஞ்சம் யூலிப் அப்படியே கஷ்டம் நீங்க சொன்ன மாதிரி கஸ்டமர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா நிறைய எடுத்துருவாங்க. யங்ஸ்டர்ஸுகள் தான் நிறைய விரும்புறாங்க. மற்றபடி ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்து அதுல விருப்பங்கள் இல்லை. நல்ல யங்ஸ்டர்ஸா கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா நிறைய யூலிப் வாங்கலாம். சரி சார், பயிற்சி கிளாஸ் நல்லா இருந்து நான் நிறைய வகுப்புகள் எடுங்க. கண்டிப்பா. சார் சொன்ன மாதிரி ஏஜென்ட் போர்ட்டல், கஸ்டமர் போர்ட்டல் அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லிக்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. அதனால ஆமா, கொஞ்சமா நீங்க கத்துக் கொடுங்க. கரெக்ட் கரெக்ட். உங்களோட ஆதரவு இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எல்லாமே நம்ம பண்ணலாம் சார். நிறைய பிளான்ஸ் இருக்கு நமக்கு. நீங்க கத்துக்கிறங்கிற இன்ட்ரெஸ்டோட நமக்கு வந்து இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணி நம்ம அட்டன் பண்றீங்க, அதுவே பெரிய விஷயம். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ரைட்டா? முதல்ல 79 பேருக்கு மேல இருந்தாங்க. இப்ப வர வர அப்படியே கொஞ்சம் நட்டு இட்ஸ் நாட் அபவுட் நமக்கு நம்பர்ஸ் முக்கியம் இல்லை சார். யாரு தலைவர் கூட பழைய முன்னா நம்ம அந்த தலைவர் சொல்லுவார், கத்துக்கணும் 10 பேருக்குன்னா கூட கிளாஸ் எடுப்பாரு. ஓகே, அது உண்மைதான், அது உண்மைதான். அது தலைவர் தலைவர் தான், அது வேற விஷயம். அது கேட்டாயிருங்க, சிலர் எங்கேயா வெளியே போயிட்டு வந்திருப்பாங்க, அதனாலதான் லேட்டா வந்திருப்பாங்க. ஆமா, அதனால அந்த மாதிரி ஏதாவது லேட்டா வர்றவங்க இல்ல அது தப்பு இல்லை. ஒவ்வொருத்தரோட பர்சனல் இது, அதை நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லா டயத்தையும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனிவே நம்ம அதை பார்ப்போம். சரியா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சரியா? நன்றி. ஓகே. மோஸ்ட் ப்ராபபிளி நெக்ஸ்ட் வீக்கு செக்ஷன் 10 இன்னொரு தடவை நடத்தலான்னு இருக்கேன். அது வேற ஒரு குரூப்ல இருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு. கொஞ்சம் இங்கிலீஷ்ல எடுக்க சொல்றாங்க. இங்கிலீஷ் தமிழ் கலந்து எடுப்பேன். கொஸ்டின் ஆன்சர் வில் பி இன் தமிழ் தான். ஏன்னா அவங்க ஒரு ஹிந்தி குரூப்ல ஒரு 15-20 பேர் கேட்குறாங்க. அது அவங்க வரவேற்பு இருந்தால் தான் எடுப்பேன், இல்லாட்டா வேற டாபிக் நம்ம எடுக்கிற மாதிரி பண்ணலாம். சரியா? நம்ம வந்து வாரம் ஒரு கிளாஸ் எடுக்கணுங்கிற கட்டாயத்தினர் இல்லை. எப்பெல்லாம் முடிஞ்சதோ அப்புறம் எடுக்கலாங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா ஒரு சில வாரங்கள் எடுக்க முடியலன்னா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த வாரம் கவர் பண்ற மாதிரி இருக்கும். டிபெண்டிங் ஆன் த கன்வீனியன்ஸ். கூடியமான மட்டும் எவ்ரிதிங் கோஸ் வெல் நிறைய கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம ட்ரை பண்ணி நம்ம வந்து இது இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். சரியா? நிறைய டாபிக்ஸ் நமக்கு நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் மீ. யாருமே எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் கிடையாது. அதான் நான் சொல்லுவேன், எவ்ரி டே இஸ் லேர்னிங் ஃபார் எவ்ரிபடி. எக்ஸ்பர்ட் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நம்ம எல்லாம் நல்லபடியாக பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சார். கன்னிகுமார் சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கன்னிகுமார் சார் வணக்கம். அவர் 47 வருஷம் முடிச்சுட்டாரு. ஸோ லீ குரூப் விஷஸ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் யூ சார். உங்கள் ஜேர்னி வந்து உங்கள் ட்ராவல் தொடரணும். 47 வருஷம் முகவாண்மை சர்வீஸ் முடிச்சு 48வது வருஷத்துல காலடி வச்சிருக்காரு கன்னிகுமார் சார். என்னுடைய பையன் அனில் சுந்தரம் கன்னிகுமார் சார் கூட திருவண்ணாமலையில ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணாங்க. அவரை அன்மியூட் பண்ணி விடுங்க. முனிசாமி அண்ணா, அவரை அன்மியூட் பண்ணி விடுங்க. கன்னிகுமார் அண்ணா எங்க கார்ல வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு இருந்தாரு, அன்மியூட் பண்ணல அவரு. இல்ல அவரு கார்ல அப்பதான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு கார்லயே. நான் கண்ணுக்கு பண்ணேன் சரி 8 மணி ஆயிடுச்சுன்னா இடம் கிடைக்காதுன்ட்டு 7:45 வாழ்த்துக்கள். உங்களோட சர்வீஸ் எல்லாருக்கும் தொடரணும். 48 வருஷங்கிறது சும்மா இல்ல. என்ன கிரேட் கிரேட் கிரேட். ஆமா, காலையில 6:30 மணிக்கு எனக்கு கால் வந்தது. மத்தியானம் 3 மணி வரைக்கும் கால் அட்டன் பண்ணிட்டே இருந்தேன். சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். எங்க லீ குரூப் சார்பாக நாங்கள் அனைவரும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்க மிக்க நன்றி சார். சிறப்பாக நம்ம ஊர் சமுதாயத்துக்கு நிறைய பணிகள் பண்ணணும். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி ஹைலி நாலேஜபிள் பர்சன் நீங்க, அதுல டவுட்டே கிடையாது. உங்களை விடவா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க கிடையாது. அதான் சார், உங்க வயசு என்ன, என் வயசு என்ன, உங்க அனுபவம் என்ன சார்? நான் 27 வருஷம் தான் ஏஜென்சி, நீங்க 48 வருஷம் இன்டர்வியூ ஆயிருக்கீங்க. பெரிய விஷயம் சார் அது. ஒரு ஏஜென்ட் கேட்டாரு, அப்படின்னா உங்க வயசு என்ன சார்னாரு.
நான் 18 கூட்டிக்கங்க என்ன. அதுதான் சொல்ல வரேன். ஸோ எனிவே தேங்க்யூ வெரி மச், ஆல் தி வெரி பெஸ்ட் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப எவ்ரிபடி தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். முடிச்சுக்கலாம். ரொம்ப அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.